Hello my dear warriors, welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening pasangla. Good evening, good evening, good evening. Yes. Tell me whether the audio and video is clear. Good evening my dear warriors. So யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க? Yes. Good evening, good evening. Yes. Welcome to the session. Yes. Welcome back, welcome back, welcome back. பசங்களா சூப்பராக இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். நம்மளோட ரிவிஷன் நான் வந்து குவார்ட்டர்லியே உனக்கு இந்த ஒரு பிளான் சொல்லியிருந்தேன், பட் அப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பட் இப்போ என்ன அப்படின்னா ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் தட். அதை எக்ஸிக்யூஷன் பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி இன்றைக்கான கிளாஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன், அதாவது இப்போதைக்கு இந்த கிளாஸுக்கான அது முடிச்சிட்டேன். பட் என்னோடய ஹாஃப் இயர்லிக்கான ப்ராசஸ் என்னோடய சைட்லேருந்து இன்னும் முடியலை. இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் உனக்கு என்ன பண்ண போகிறேன், இப்போ காட்ட போகிறேன். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உனக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைவ் அட்டன் பண்ணிட்டுருக்கியோ இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. அண்ட் மறக்காமல் உன்னோட பேரை போட்டு அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணு, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிவிடு. யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க கடன் பேரை டைப் பண்ண பார்க்கலாம். அட்டண்டன்ஸ் ரைட், அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கனிஷ்கா, முரளி, சோனா, இர்ஃபானா, பாத்திமா, சஷ்மிதா, ஆதவன், பாவனா, பாரதி, இர்ஃபானா, தீபிகா, நிமிஷா, சிவபாரதி, மகாலட்சுமி, எஸ்பியா, இலக்கியா, ரக்ஷிதா, சூர்யா, திவ்யா, ஃபரிஸ், சிவானி, திவ்யா, ஜான் பால், பென், தீபிக்ஷா, அன்ஷி, ஃபரிஸ், தாரானா, பெனியல், ஸ்ரீநிதி, மணிஷ் ராவ், ராதா, ஸ்ருதிகா, தமிழரசு, ரித்திகா, தேஜு, ஜெரோமி, எஸ்கே, தேஜஸ்ரீ, ஓகே, ஜீதா ஸ்ரீ, சிந்துஜா, நகுல், சிவானி, நிதிஷ், ரித்திகா, கிஷாந்த், கார்த்திகேயன், சம்யுக்தா, ஷரண், மகா, நந்திதா, ரீனா, ஜனனி, பிரசன்னா, நர்மதா, சங்கரன், ஓகே, சாய் சரண், குட் வர்ஷினி, சரவணன், ஓகேப்பா, ரைட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரைட். ஸோ உனக்கு என்ன அப்படின்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வேறு காத்துட்ருக்கு, கவனமாக இருங்க, சரியா? இப்போ பாரு, உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தேன்ல இந்த டைப்ஸ் ஆஃப் கொஷின் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃபை, சரியா? டைப்ஸ் ஆஃப் கொஷின் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன், நீ கூட கவனிச்சிருப்பேன், சரியா? டைப்ஸ் ஆஃப் கொஷின் அப்படின்னு ஒன்று நான் சொல்லி நீ கவனிச்சிருப்ப. இங்கே பார்த்த அப்படின்னா உனக்கு போர்டில் தெரியுதா? எஸ், இப்போ பார்த்த அப்படின்னா உன் முன்னாடி இருக்க பாரு. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் இருக்கக்கூடிய டிஃபைன் கொஷின். டிஃபைன்னா என்ன அப்படிங்கிறது, டிஃபைன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின், சரியா? டிஃபைன் மட்டும் இருக்குது எல்லா சாப்டர்லேருந்து டிஃபைன். அதுக்கப்புறம் எல்லா சாப்டர்லேயும் வாட் அப்படிங்கிறத பற்றி ஆரம்பிக்கக்கூடிய கொஷின். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய, அதுக்கடுத்து லா அல்லது ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடியது. நேம் த சிந்தட்டிக் ஆக்சிஜன், நேமு அப்படி கேட்குறது. அதுக்கப்புறம் ஒய், ஹவ், இம்பார்ட்டண்ட்டு, அதர்ஸ் ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு சில கொஷின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லா, என்னென்ன லாலாம் இருக்குது, லாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ், என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது, சரியா? டிஃப்ரென்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒய், ஹவ், வாட்டு, ஒய் ரீசன், ஏன் இது நடந்துச்சு, ஏன் கிரிக்கெட்டர் பாலை பின்னாடி பிடிக்கிறாரு, இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருேன், சரியா? சரி, இதனால் என்ன பிரயோஜனம்? இப்படி நீங்கள் எடுத்திருக்கீங்களே ஒவ்வொரு கொஷினை இப்படி டைப்பாக எடுக்கிறனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது நீ கேட்டேன்னா, அதாவது ஒரு எக்ஸாமில் நம்மளுக்கு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 23 சாப்டர் இருக்குது, சரியா? கிவ் ரீசன், ரைட்டாக? இது ஃபுல்லாமே யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி எல்லா டாபிக், டயக்ராம் கொஷின்ஸ், என்னென்னலாம் டயக்ராம் கொஷின்ஸ் இருக்குது எல்லா சாப்டரும், ரைட்டா? பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன்,
ஸோ எல்லாமே ஃபீச்சர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ், கிளாஸிஃபிகேஷன் எதுவுமே மிஸ் ஆகாமல் வித்தின் இன்க்ளூடிங் த யூனிட் நேம் கொடுத்துட்டேன். இப்போது இதை என்ன பிரயோஜனம் சார், இதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது பசங்களா 23 சாப்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம் டிஃப்ரென்ஸ் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம அதை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மொத்தம் 20 டிஃப்ரென்ஸ் கொஷின் இருக்குது. புக் பேக்கில் இருக்கிறது மட்டும் அடிஷ்னலாக புக்கின் இருக்குது, அதை நான் தனியாக சொல்லி தந்துடுறேன். இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை மட்டும் 23 சாப்டர்லையும் இருக்குது. இந்த 23 சாப்டர் நீங்கள் லெசன் பை லெசன் படிக்கிறப்ப மேபி நீங்கள் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் 6th யூனிட் படிக்காமல் போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? 6th யூனிட் படிக்கல, அப்போ அந்த 6th யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி எழுத முடியும்? அப்போ யூனிட் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியல, இதை கம்ப்ளீட் பண்ண முடியலை, அந்த கொஷினை நீங்கள் படிக்கலை அப்படின்னா எக்ஸாமில் அந்த சாப்டர்லேருந்து அந்த கொஷின் வரப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது, அதை அட்டன் பண்ண முடியாது. இது இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஃபார்மேட்டில் நம்ம படிக்கிறப்ப நம்ம படிக்கிறது பார்க்க நிறைய கொஷின் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நம்ம டாபிக் வைஸ் படிக்கணும். ஏன்னா ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு லா, ஒரு ஸ்டேட்டு, ஒரு வை, ஒரு யூசஸ், ஒரு லிமிட்டேஷன், ஒரு டிஸ்கிரைப்பு, எக்ஸ்பிளைன், ஹவு, வாட், இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் நீ பார்த்துருப்ப, நம்மளோட கொஷின் பேப்பரில் இது வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது, கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கிறப்ப டெஃபினட்டாக நம்மளால் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? இதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களும் சாட்டில் ஒரு ஃபயர் போட்டு பார்க்கலாம். எஸ், சாட்டில் ஃபயர் போடுங்க. யாரெல்லாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? ஓகே, இப்போ அடுத்த உன்னோட கேள்வி என்ன இருக்கும், இந்த பிடிஎஃபை கொடுங்க சார் அப்படின்னு. இந்த பிடிஎஃப்பில் இன்னும் முழுசாக கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ், இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இப்போதைக்கு உனக்கு கொடுக்கல. இது இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து நான் பண்ண ஒரு ஒர்க்கு. உனக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிளாஸ் பார்க்க போகிறது டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஃபைன். எல்லா டிஃபரன்ஸும் எல்லா டிஃபைனும் பார்க்க போகிறோம். இதை நம்ம முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா தென் வி வில் மூவிங் இன் டு த ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரோட ப்ராப்ளம், ரைட்டா? ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரோட ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் 5th சாப்டர் 6th சாப்டர் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம், சரியா? அப்போ உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது எக்ஸாமுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன அப்படின்னா மாஸ்டர் பிடிஎஃப், ரைட்டாக? மாஸ்டர் பிடிஎஃப் உனக்கு கொடுத்துருவேன். இதில் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் கொஷினு, ப்ராப்ளம்க்குரிய லிங்க்கு, டயக்ராம் பேஸ்டு கொஷினுக்குரிய லிங்க்கு எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப்பில் உனக்கு நான் கொடுத்துறேன். அதனால் நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, சரியா? நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருப்போம். எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ காலம் என்ன பண்ண நம்ம அவ்வளோ தூரம் நல்லா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன், ரைட்டா? இதெல்லாமே என் சைட்லேருந்து பண்ணுறது. இப்படி பண்ணுறது மூலமாக உன்னால் நிறைய கொஷின்ஸு எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். பட் இந்த 1 மார்க் இருக்குல்ல, 1 மார்க், இந்த 1 மார்க் நீ எங்கேருந்து அட்டன் பண்ண முடியும்? ஹவு கேன் யூ அட்டன் தட் 1 மார்க்? 1 மார்க்கில் எப்படி நீ மார்க் வாங்க முடியும்? 1 மார்க்கில் நீ மார்க் வாங்கணுன்னா அதுக்கு கண்டிப்பாக உனக்கு என்ன அப்படின்னா நம்மளோட கனவு டெஸ்ட் சீரீஸ் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அந்த கனவு டெஸ்ட் சீரீஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோ. பழைய டெஸ்ட் கூட நீ எழுத முடியும். ஒன்லி திங் ரேங்க் தான் வராது, பட் அந்த கொஷின் பேப்பர், அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. அதை மிஸ் பண்ணிடாத, கவனமாக அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? இல்லை நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே படிக்கலை சார், நான் எதுவுமே படிக்கலை, எனக்கு எல்லாமே சொல்லித்தர யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு கேள்வி உன் மனசில் இருக்குது. எதுவுமே நான் படிக்கலை, நான் புதுசாக தான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறேன். நான் உனக்கு சொல்லியிருக்கேன்ல, என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் பேக், 2019-20 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் முன்னாடி 287 280 சம்திங் வாங்கிட்டு இருந்தவங்க பப்ளிக் எக்ஸாமில் 417 417 418 வாங்கினாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ நீ என்ன பண்ணலாம், தொடர்ந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணனா கட்டாயமாக உன்னோட மார்க் அந்த மாதிரி பெரிய லெவலில் ஸ்கோர் ஆக போகுது, ரைட்டா? உனக்கு அந்த அளவு பெருசாக என்ன பண்ண போகுது, உன்னோட ஸ்கோரு இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை நீ என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்கிற விஷயங்கள் இது எல்லாமே அந்த மாதிரி நீ எதுவுமே படிக்காமல் இருந்த உனக்கு சின்ன விஷயத்துலேருந்து கைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தீமெயிலில் ஜாயின் பண்ணிவிடு. தட் இஸ் கோயிங் டு பி அ அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் யூ. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்றைக்கே என்ன பண்ணிவிடு, ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா அடுத்த ஹாஃப் இயர்லிலேருந்தே ரிவிஷன் ஸ்டார்ட் ஆக போது. ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெசன் பை லெசன், லைன் பை லைன் நிறைய விஷயங்கள் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் அ பிளானிங். ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆக போகுது, ரைட்டா? ஓகே. ஓகே அன்ஷி, யூ ஜஸ்ட் சென்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல.
டெலிகிராமில் நீ யாருக்கு அனுப்புவீங்க? டெலிகிராமில் டு whom you are going to send. டேரெக்டாக நீ கமெண்ட்டில் அனுப்புறீங்க. கமெண்ட்டில் அனுப்பிச்சேன்னா எல்லாருக்கும் இருக்கும், நோ நீட் டு சென்ட் இட். நீ தனியாக அதில் எங்களோட ஐடியில் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அனுப்பிச்சிடுங்க. சரியா? அனுப்பிச்சு யூ ஜஸ்ட் சென்ட் இட். நீ எனக்கு அனுப்பிச்சா கூட நான் சென்ட் பண்ணிடுறேன், இல்லை யாருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பிடு. ஓகேவா? ரைட், ஆரம்பிக்கலாமா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வி வில் ஸ்டார்ட். ரைட்டா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, ரைட், யூ ஜஸ்ட் சென்ட் மீ, ஐ வில் ஜஸ்ட் சென்ட் இட் டு ஹர். நான் மேம்க்கு அனுப்பிச்சிடுறேன். சரியா? ரைட், 10th சயின்ஸ் ஆல் டிஃப்ரென்ஸ் கொஷின். எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ரைட்டா? எஸ்கேக்காக தமிழ் மீடியம் கொஷின் எடுத்துகிட்டு வரல கேப்டன், இன்றைக்கி உங்களை நம்பி தான். இல்லை இன்றைக்கிலாம் நீ ஈஸியாக படிச்சிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, கொஷினை என்னென்ன கொஷின் உனக்கே தெரிஞ்சிடும். நீ அதை அப்படியே உன் புக்கில் பார்த்துடலாம். நான் அந்த பெரிய பிடிஎஃப் வேணால் உனக்காக தமிழில் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அது ஜஸ்ட் ட்ரை அவுட். ரைட்டா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? எஸ், கிளாஸ் கண்டிப்பாக கிளாஸ் வந்து 9 o'clock தாண்டி போகும். ரைட்டா? 5 hours நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், அதனால் பார்க்கலாம். 9th இன்றைக்கி எந்த லைவ் கிளாஸும் கிடையாதுப்பா இப்போதைக்கு. ஓகே, ஆரம்பிக்கலாம் வாங்க. ரெடியா? யார் யாரெல்லாம் ரெடியாக இருக்கா? இஃப் யூ ஆர் ரெடி, புட் அ ரெட் கலர் ஹார்ட். கிவ் மீ அ ரெட் ஹார்ட். ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க பார்க்கலாம். எஸ், கேன் ஐ ஹேவ் சம் ரெட் ஹார்ட்? வாரம் ஃப்ரீ கனெக்ட் சீரிஸ் வைக்க முடியுமாடா? ஃப்ரீயாக வச்சா அதுக்கான மதிப்பு இல்லாமல் போய்டும்ல. எஸ். ஸோ இட் வில் பி ஹேப்பன் சம்டைம்ஸ். ஒவ்வொரு தடவை வரும். நீங்கள் எப்போயுமே ரெடியாக இருக்கணும். எப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது கவனிச்சுட்டு தான் பண்ண முடியும். ஓகே, ரைட். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்பவும் நான் அடுத்தடுத்து வர வாரங்களில் சொல்லுவேன். ரைட், ஆரம்பிக்கலாம் வாங்க. சூப்பர். ரைட், யூ கைஸ் ஆர் ஆசம். ரைட், differentiate mass and weight. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இன் த பப்ளிக், ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்குல்ல, இது குவார்டர்லியாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், அதிகமான அளவில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இதான். சரியா? 3 minute batchல recorded video schedule not. You just raise a complaint, அவங்க உனக்கு on they will make it activate பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? ஓகே. முதல்வனோடது அப்டேட் பண்ண சொல்லிடலாம், தீமினலே அப்டேட் பண்ண சொல்லிடலாம். சரியா? ஆல் ஸ்கூல் எக்ஸாம் இஸ் திஸ் ப்ரிப்பரேஷன் வாஃபெலி ஐ எம் ப்ரிப்பேர்ட். எல்லா கொஷினும் ரீட் பண்ணாமல் 500 out of 500 வாங்க முடியாது. எல்லா கொஷினும் ரீட் பண்ணாமல் வாங்க முடியும். சரியா? திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண முடியாது டெஸ்ட் எல்லாம். சரியா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஓகே. டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன அப்படிங்கிற கொஷினுக்கான ஆன்சர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினை நல்லா கவனமாக கவனிங்க. த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டைன்ட் இன் அ பாடி. ஒரு பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டர் தான் என்னது நம்ம மாஸ்ன்னு சொல்ல போகிறோம். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் இட் டியூ டு த எர்த் கிராவிட்டி அலோன். ரைட்டா? எர்த் கிராவிட்டி மூலமாக. ரைட்டா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் என்னது நம்ம வெயிட்னு சொல்ல போகிறோம். இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ரைட்டா? இது என்னது, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. 1 மார்க் இதெல்லாம் 1 மார்க். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது ஸ்கேலார் குவான்டிட்டி. இதோட யூனிட் என்ன அப்படின்னா கேஜி. இதோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் இருக்க போது. கான்ஸ்டன்ட் அட் ஆல் பிளேசஸ். மாஸை பொறுத்த வரைக்கும் ஏர்த்தில் என்ன இருக்கோ அதே தான் ஸ்பேஸில் இருக்கும். ஜூபிட்டர், யுரேனஸ், சர்டன், நெப்டியூன், ப்ளூட்டோ, நீங்கள் எங்கே போனாலும் மாஸ் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. வேறஸ் வெயிட் இஸ் டிஃப்ரெண்ட் கோயிங். இது என்ன, வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி. எர்த்தை விட 3 கிராவிட்டி கம்மி. அதுக்கப்புறம் நெப்டியூன், ப்ளூட்டோ போனோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் கிராவிட்டி வேறு மாதிரி இருக்க போகுது. அப்போ பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டி த வெயிட் கோயிங் டு சேஞ்ச். ரைட்டா? அது எல்லாமே என்ன பண்ண போகுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. கிராவிட்டினால் என்ன பண்ண போகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. மெஷர்ட் யூசிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ், measured using physical balance. ரைட்டா? these are the points. இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ பேஸ் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்க ஆன்சர். இதை மட்டும் எழுதினாலே போதும், நீ சூப்பராக ஈஸியாக எத்தாக மார்க் வாங்கிடலாம். ரைட்டா? ஓகே, சூப்பர்.
differentiate convex and concave lens, right? Differentiate convex and concave lens, right? Okay, differentiate convex and concave lens. Convex lens na enna, concave lens na enna paakalama. Thicker in the middle, right? Thicker in the middle than the edges, right? Edge விட நடுவுல திக்கா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் இந்த லென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it will be like this, சரியா? அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we are going to call it as convex lens. அதே இது concave lens என்னது, thinner in the middle, middle என்னது thinner இருக்க போது, எண்டில் பெருசாக இருக்க போது than at the edges. Produce real images, it produce real images. என்ன இருக்கோ அது அப்படியே காட்ட போகுது, அது சின்னதாவோ பெருசாவோ காட்ட போகிறது கிடையாது. It is a real image produced by virtual image, right? Produce a virtual image, right? It is going to produce a virtual image. It is called a converging lens, right? Converging lens என்னதுப்பா, what is the meaning of diverging lens? நிறைய ஸ்டூடெண்ட்க்கு இந்த டவுட் இருக்கும், சார் கன்வர்ஜிங் லென்ஸ்னா என்ன, டைவர்ஜிங் லென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கன்வர்ஜிங் லென்ஸ், ரைட்டா? கன்வர்ஜிங் லென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஜ், ரைட்டா? கன்வர்ஜிங் லென்ஸ்னா இங்கேருந்து நான் லைட் வருதா, நான் இதில் லைட் அடித்தேன் அப்படின்னா இந்த லைட் எல்லாமே என்ன அப்படின்னா இதில் பட்டு ஒரே இடத்துல என்ன பண்ண போகுது, கன்வர்ஜ் ஆகும். ரைட்டா? லைட் என்ன பண்ண போகுது, இது வழியாக பாஸ் ஆகிறப்ப ஒரு இடத்துல, ரைட்டா? ரைட்டா? ஒரே இடத்துல ஒன்றிணைதல், எஸ். மையத்தில் தரித்து ஒரு இடத்துல மெலிந்திருக்கும், எஸ். கரெக்டாக என்ன பண்ண போகுது, இந்த மாதிரி போயிட்டு ஒரே இடத்துல பாயிண்ட்டாக எல்லாமே என்ன பண்ண போகுது, ஒரு பாயிண்டில் போய் விழுந்து அதுக்கப்புறம் திருப்பி என்னது ஸ்கேட்டர் ஆகும், அது வேறு விஷயம். பட் இட் இஸ் கோயிங் டு ஃபால் இன் அ பாயிண்ட். யாரெல்லாம், நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நம்ம பூத கண்ணாடி மேக்னிஃபைங் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், தீக்குச்சியெல்லாம் பொருத்திருப்பாங்க, விளையாண்டுருப்பீங்க. நீங்கள் விளையாடலைனாலும் யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். கடையில் 10 ரூபாய்க்கு கூட என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்னிஃபைங் கிளாஸ் கிடைக்கும் சின்னதாக. அந்த கிளாஸை வந்து நீங்கள் வெயிலில் வைக்கிறப்ப வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணும் அது தெரியும், ஒரு பாயிண்ட்டில் ஒரே இடத்துல வெயிலோட எல்லா வெளிச்சமும் சேர்ந்து அதோட லைட்டு ஒரு பாயிண்டில் தெரியும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே தீக்குச்சியில் மேலே வச்சிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் கால்ட் கன்வர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா, ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது வருதுல, இது எல்லாமே என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு டிஃப்ளெக்ட். இந்த மாதிரி என்ன பண்ண போகுது, இது எல்லாமே எல்லா திசையிலையும் இப்படி வெளியே போகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, டைவர்ஜிங் லென்ஸுக்கு இதை பார்த்தாலே சொல்லலாம். நம்ம வண்டி இருக்குது பார்த்தியா, நம்ம பைக்கு, காரு, இதில் இருக்கக்கூடிய லைட்டு, டார்ச் லைட்லாம் பார்த்துருக்கேல, டார்ச் லைட்டெல்லாம் நீ பார்த்துருப்ப, ரைட்டா? டார்ச் லைட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். டார்ச் லைட்டில் லைட் என்ன பண்ணும், இந்த மாதிரி பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுமா, லைட் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, சரியா? லைட் என்ன பண்ண போகுது, வெளியே வரப்போகுது, அதெல்லாம் டார்ச் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், சரியா? ஓகே. ஸோ யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியான்னு என்னது, வாட் இஸ் ஹைப்பர்மெட்ரோபியா? ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா தூரத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் நாட், இட் இஸ் ஆப்போசிட். ஹைப்பர்மெட்ரோபியான்றது வயதானவர்களுக்கு, வயதில் மூப்படைந்தவர்களுக்கு வரக்கூடியது. அவங்களால பக்கத்தில் பேப்பரில் இருக்கிறத பார்க்க முடியாது. வேறு தூரத்தில் இருக்கிறது என்ன பண்ண முடியும், அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து, சின்ன சின்ன பொருட்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. வேற தூரத்தில் இருக்க பொருள் தெரியும். மயோப்பியா இந்த பக்கம் இருக்குது பார்த்தியா, இந்த மயோப்பியா இது யாருக்குரியது, இது யூஸ்வலாக யங் ஏஜில் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது நல்லா தெரியும், புக்கெல்லாம் ஈஸியாக ரீட் பண்ணுவோம். வேறு போர்டில் இருக்கிறது கிளியராக தெரியாது. ஸோ தே ஆர் ஆல் கோயிங் டு பி மயோப்பியா. ஜென்ரலாக நம்ம என்னது மயோப்பியா. யாரெல்லாம் இங்கே மயோப்பியா பேஷண்ட் இருக்கீங்க? எனிபடி மயோப்பியா? யாரெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கீங்க? பப்ளிக் கொஷின் பேப்பர்லாம் ஈஸியாக தான் திருத்துவோம். நானே திருத்திருக்கேன், நான் 3 வருஷம் திருத்திருக்கேன். ஒன்றும் பயப்படாத, பப்ளிக்லாம் ஈஸியாக இருக்கும். பற்றியா நிறைய மயோப்பியா இருக்கீங்க போல. ஆகா, மயோப்பியா நிறைய பேர் இருக்கீங்க, ரைட்டா? ஓகே. தமிழ் மீடியத்துக்கு அர்த்தங்களா? எனக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியும், அந்த வார்த்தை மட்டும் சொல்லித்தரேன். -4.5 ஓ மை காட். ஏண்டா பாஸ்ட் கிளாஸ் பார்க்க முடியுதுன்னா அப்போ அது ரெக்கார்டடு தானடா. பாஸ்ட் கிளாஸ் தான்டா ரெக்கார்டடு. யாரா ஒருத்தன் தீமில் பாஸ்ட் கிளாஸ்னால் பழைய கிளாஸ் ரெக்கார்டட் தானே பார்க்க முடியும். பாஸ்ட் டெஸ்ட் நாட் த ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் ஷெட்யூல்டா. சி இன்னைக்கு சண்டேனால அப்படி இருக்கும், நாளைக்கு உனக்கு அப்டேட் ஆகும். யூ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட், கண்டிப்பாக உனக்கு வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின் படித்தா எப்படி சென்டம் எடுக்க முடியும். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன்
லீனியர் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ரைட்டா? லீனியர் எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று சூப்பர்ஃபிஷியல் ஏரியல் எக்ஸ்பான்ஷனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஜாயின் பண்ணுங்க, கன்வெர்ட் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர். லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். லீனியர். லீனியர் என்னது? நேர்கோடுன்னு அர்த்தம். லீனியர் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் இருக்குது. ரைட்டா? இந்த ராட் என்ன பண்ண போகுது? ஏதோ ஒரு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணுறப்ப லென்த் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா லீனியர். லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் கொடுக்குறப்ப ஹீட் பண்ணுறப்ப கம்பி நீளமாக நீளுது, அப்போ என்ன பண்ணலாம்? இது நம்ம லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அல்லது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஏரியா, பரப்பளவில் மாற்றம் ஏற்படக்கூடிய. ரைட்டா? ஒரு சாலிட் ஆப்ஜெக்டில் பரப்பளவு, ஒரு சதுரமான ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய பிளேட் எடுத்துக்கிறேன். இதை நான் ஹீட் பண்ணுறப்ப இந்த பிளேட் என்ன பண்ணுது? வெப்பப்படுத்துகிறப்ப இந்த பிளேட்டை இப்படி பெருசாக மாறுது. ரைட்டா? இந்த மாதிரி என்ன பண்ணுது? இட் இஸ் ஜஸ்ட் மூவிங் லைக் திஸ். ரைட்டா? அப்படி பெருசாக மாறுது. அப்போ பரப்பளவு ஏரியா கூடுது. ரைட்டா? ஏரியா இஸ் இன்க்ரீசிங். ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா that is going to be increase in area of the solid object when temperature is changed is called aerial or superficial expansion. ரைட்டா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஏரியா பெருசாச்சுன்னா ஏரியல். ஓகேவா? The ratio of increase in length of body per degree rise in temperature. அதாவது லீனியர் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ரேஷியோ. ரேஷியோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிவைட் பண்ணணுமா? ரேஷியோனால என்ன சொல்லியிருக்கேன்? டிவைட். யார் யாருக்குள்ள ரேஷியோ? ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த், இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் லென்த் இஸ் கால்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ அப்போ டெல்டா எல் பை L0. ரைட்டா? டெல்டா எல்லுங்கிறது சேஞ்ச் இன். ரைட்டா? இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? டெல்டா எல் divided by L0. L0லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது இஸ் ஈக்குவல் டு லீனியர் கோஎஃபிஷியன்ட் ஆல்ஃபா எல் இன்ட்டு டெல்டா டி. ஒவ்வொரு டிகிரி டெம்பரேச்சருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். தட் இஸ் தி ஆன்சர். சரியா? இதுதான் இது ஆன்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் ஏரியா. லென்த்து இங்கே என்ன அப்படின்னா ஏரியா டெல்டா ஏ பை A0 அல்லது A0 ஈக்குவல் டு ஆல்ஃபா ஏ இன்ட்டு டெல்டா டி. அங்கே லென்த்து இங்கே ஏரியா, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ரைட்டா? என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? என்ன ஆச்சு? ஜஸ்ட் அ மினிட் வெயிட் பண்ணுங்கள். லேக் ஆகுது, பிரேக் ஆகுது, என்னடா ஆச்சு? ஸ்பீடெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, இன்டர்நெட் ஸ்பீடு. போத் ஆர் குட்பா. சி ஒரு தடவை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கள், சரியாயிடும். ரைட்டா? ஸோ டெல்டா ஏ பை ஏ ஆல்ஃபா ஏ இன்ட்டு டெல்டா டிங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Distinguish between ideal gas and real gas. Ideal gas and real gas and ideal gas is imaginary, right? It is not a real gas, it is imaginary, right? It is a image அல்லது imaginary. நம்ம உண்மையானது கிடையாது. It is a duplicate gas. அப்படி ஒரு கேஸ் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கேஸ் என்னது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கேஸ் என்னது கிடையாது. ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா molecules or atoms of gases do not interact with each other. என்ன சொல்கிறாங்க? ஐடியல் கேஸோட மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன்? ஐடியல் கேஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஐடியல் கேஸ் மாலிக்யூல் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க மாலிக்யூல்ஸ் கூட எந்த விதமான ஒரு சவகாசமும் வச்சுக்காதான். அவங்க கூட எந்த விதமான சவகாசம், பேச்சுவார்த்தை எதுவுமே வச்சுக்காதான். அவங்க தனியாக இருப்பாங்க. ரைட்டா? ரைட்? ஓகே. புக்கில் இருக்க எல்லா டிஃப்ரென்ஷியேட்டும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புக்கில் இருக்கிறது. ரைட்டா? கவனிங்க. ஸோ அப்போ ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ் டூ நாட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். அடுத்து ரியல் கேஸை பொறுத்த வரைக்கும் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு நடுவில் இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. இப்போ இந்த மாலிக்யூல் இருக்குன்னா இந்த மாலிக்யூல் இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா
இவங்களுக்கு நடுவில் there will be a attractive force, repulsive force, இது எல்லாமே என்ன அப்படின்னா இவங்களுக்கு நடுவில் இருக்கும். எல்லாரும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கனெக்ட் ஆகிதான் இருப்பாங்க. இங்கே அது மாதிரி கனெக்ஷனே இருக்காது. ரைட்டா? இங்கே there is no connection, does not interact with each other. It obeys Boyle's law, Charles' law, Avogadro law. They do not obey Boyle's law, Charles' law, Avogadro law. இந்த law எதையுமே என்ன பண்ணாதா? obey பண்ணாது. அடுத்து ஐடியல் கேஸ் டஸ் நாட் ஹேவ் வால்யூம். ஐடியல் கேஸ்க்கு வால்யூம் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸடாக என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஐடியல் கேஸ்னு ஒரு கேஸே இல்லைல்லப்பா. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனில் ஃபில் பண்ணுறேன். ஆக்சிஜன் இஸ் அ ரியல் கேஸ். ஐ நோ வாட் இஸ் ஆக்சிஜன். என்னால் ஆக்சிஜன் எடுக்க முடியும். ரைட்டா? ஆக்சிஜனை உள்ளே கொடுக்க முடியும். ஆக்சிஜன் இஸ் அ ரியல் கேஸ். ஐ கேன் ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். ஐடியல் கேஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் த ஐடியல் கேஸ்? ஐடியல் கேஸ் எப்படின்னா அதில் 1 லிட்டர் இருக்குது 2 லிட்டர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நான் கால்குலேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் நாட் ரியல். உண்மையிலே என்னது என்னால் அப்படி ஒன்று பார்க்கவே முடியாது. ஐடியல் கேஸ் டஸ் நாட் ஹேவ் வால்யூம். ரியல் கேஸ் ஹேவ் வால்யூம். ரியல் கேஸ்க்கு வால்யூம்னு ஒன்று இருக்குது. At low pressure and high temperature, a gas can be termed as a ideal gas. ரைட்டா? லோ டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஹை டெம்பரேச்சர், எல்லா டைம்லையும் எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஐடியல் கேஸ்னு சொல்லலாம். இங்கே அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர் ரியல் கேஸ் பிஹேவ் அஸ் ஐடியல் கேஸ். ஓ பார்த்தியா? அட் வெரி ஹை டெம்பரேச்சர், நீங்கள் பயங்கரமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ரியல் கேஸ் கூட என்ன பண்ண போகுது அப்படின்னா ஐடியல் கேஸாக மாறப்போகுது. ரைட்டா? ரியல் கேஸ் கூட ஐடியல் கேஸாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். Distinguish between the resistivity and conductivity of the conductor. Resistivity na enna, conductivity na enna? Resistivity, it is the resistance of a conductance. It is the resistance of a conductance of unit length and unit area of cross section. It is the resistance of a conductor. Right? It is the resistance conductor of unit length and unit area of cross section. Cross section என்னதுப்பா? குறுக்கு வெட்டு. ரைட்டா? குறுக்கு வெட்டு, பாதியாக வெட்டி இருக்குது, ஹாஃப் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? எஸ் நிறைய மூட்டைப்பூச்சி இருக்கும். டோன்ட் வரி அபவுட் மூட்டைப்பூச்சி. மூட்டைப்பூச்சியெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாத. கிளிக் பண்ணி ரிப்போர்ட், கிளிக் பண்ணி ரிப்போர்ட், கிளிக் பண்ணி ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துரு. சரியா? அப்படி ரிப்போர்ட் கொடுத்துட்டேன்னா உனக்கு மூட்டைப்பூச்சி தொல்லை இருக்காது. சரியா? கவனிச்சுக்கலாம். இட் இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டியோட தலைகீழி தான் இது கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ். கரண்ட்டு ஃப்ளோ இருக்கா? ஒரு வயரில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ரைட்டா? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவை யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க? ஆப்போசிட்லேருந்து ஒரு ஃபோர்ஸு தடுக்குது. அந்த தடுக்கிற ஃபோர்ஸுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ யூனிட் லென்த்து அல்லது கிராஸ் செக்ஷன் லென்த்தை பொறுத்தும் ஏரியாவை பொறுத்தும் மாறப்போகுது அப்படிங்கிறதுனால தான் அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மின்தடை அப்படின்னா ஜெரோமி நான் என்ன சொல்கிறேன்? மின்தடை அப்படிங்கிறது எலக்ட்ரான் நகர்தலை தடுக்கக்கூடியவங்க தான் மின்தடை. ரைட்டா? அதுதான் மின்தடை. மின் கடத்து எண் அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு மின்சாரத்தை அவங்களால கடத்த முடியும், எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கடத்த முடியும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். சரியா? வேறு எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட். டீட்டெயில் ஆன்சர் ஆல்ரெடி நான் பாதி நடத்தினேன். இன்னொரு பாதி நெக்ஸ்ட் வீக்கில் அல்லது எக்ஸாம் டைமில் நடத்திடுவேன். இட்ஸ் யூனிட் இஸ் ஓம் மீட்டர். இது மோ மீட்டர் -1. ரைட்டா? MHO. இது அப்படியே ரிவர்ஸ் எழுத போகிறோம். MHO ஓம மோ மீட்டர். இதோட ஃபார்முலா என்னது? ரோன்னு எழுத போகிறோம். ரோ இஸ் ஈக்குவல் டு R × A/L. ரைட்டா? R × A/L. இது என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ். ரைட்டா? ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் தானே பார்த்தோம். இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி 1/ρ. சரியா? சிக்மா ஈக்குவல் டு 1/ρ அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரியா? நான் கொஷின் எடுக்கலையே, அதை நான் கரெக்டாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு லா இருக்கலாம், ஒரு லா இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டு, ஒரு ஹவு. நான் தான் சொன்னேன், இன்னும் அனாலிசிஸ் எனக்கு முடியலை. நான் பழைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணால் தான் நான் உங்ககிட்ட வந்து பேச முடியும். அப்போ தான் உனக்கு புரியும். அதனால தான் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னது? emission of radiation due to self disintegration of nucleus. nucleus தன்னைத்தானே அதுவாகவே என்ன பண்ண போதா? அழிஞ்சுக்க போகுது. நியூக்ளியஸ் என்ன பண்ண போகுது? அதுவாகவே அழிஞ்சுக்க போகுது. நியூக்ளியஸ் அதுவாகவே என்ன பண்ணுது? அழிகுதான். அதுக்கு பேர் தான் என்னது?
நியூக்ளியஸ் தன்னைத்தானே அழிச்சுக்க போகுது. நியூக்ளியஸ் என்ன பண்ண போகுது? தன்னைத்தானே அழிச்சுக்க போகுது. செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். அதே இங்கே பார்த்தீங்க, டியூ டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ த இன்டியூஸ்டு ப்ராசஸ். இன்டியூஸ்டு ப்ராசஸ்னு என்னது? நான் ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு எக்யூப்மெண்ட், நியூக்ளியர் ரியாக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன். நான் நியூக்ளியர் ஃபியூஷனோ நியூக்ளியர் ஃபிஷனோ பண்ண போகிறேன். ரைட்டா? நான் பண்ண போகிறேன். நான் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல். அதுவாகவே ஒரு சிலர் செதஞ்சு போயிடும். அதுவாகவே செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டியோட அவுட்புட் எது எதனா இருக்கலாம்? யூ கேன் see that it is ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ். ரைட்டா? ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் such as நியூட்ரான், பாசிட்ரான், இதெல்லாமே. ரைட்டா? நிறைய எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதில் நியூட்ரான், பாசிட்ரான் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிக்கலாம். ரைட்டா? நியூட்ரான் அண்ட் பாசிட்ரானை நம்ம சொல்லிக்கலாம். ரைட்டா? ரைட். அடுத்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பான்டேனியஸ்? யார் யாரெல்லாம் என்னோடய கிளாஸை ரெகுலராக அட்டன் பண்ணியோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் ஸ்பான்டேனியஸ்? வாட் இஸ் ஸ்பான்டேனியஸ்? சி, எந்த டிஃபரன்ஸ் கொஷினுக்கும் இத்தனை பாயிண்ட் தான் எழுதணும்லாம் அவசியம் இல்லை. எந்த டிஃபரன்ஸை வேணால் 5 மார்க்கில் கேட்கலாம், 4 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நீ ஒவ்வொரு கொஷினுக்கும் மினிமமாக 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோ. ரைட்டா? ரைட்டா? 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. அதாவது இங்கே 3 கேட்டிருக்காங்கன்னா நீ 3 எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 3 கேட்டிருக்கப்ப 3 எழுதினா போதும். இப்போ 3 தான் இருக்குன்னா 3 ஓகே. 3 தாண்டி கேட்டாங்க அப்படி இந்த கொஸ்டினில் 3 தாண்டி கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே. சரியா? ஸோ ஸ்பான்டேனியஸ்னால் இது கண்டினியூஸு, இன்டியூஸ்டு, ஃபாஸ்ட்டு, தூண்டுதல், ஆர்டிஃபிஷியல், தானாக, கண்டினியூ அண்டு ஃபாஸ்ட்டு, ஓகே, நேச்சுரல். ஓகே, நிறைய பேர் நிறைய ஆன்சர் சொல்லிட்டுருங்க. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா கரெக்டாக சொல்லலாம் தனிச்சியாக, அது அதுவாகவே நடந்துடும். அதுவாகவே நடந்துடும். ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ரியாக்ட் பண்ணி என்ன அப்படின்னா வாட்டராக மாறுவாங்க. அப்படி மாறினாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அது 2 பக்கத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுது? நடந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னா வெளியே இருந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்க தேவையில்லை. அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. இட் ஹேப்பன்ஸ் பை இட்ஸ் ஓன். அதுவாகவே அதோட சொந்தமாக நடக்க போகுது. அதுதான் என்னது நம்ம ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்னு சொல்ல போகிறோம். இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ். இட் இஸ் அ இன்டியூஸ்டு ப்ராசஸ். இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ் எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் 83. என்ன பண்ண போகிறோம் நம்ம? எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தேன் 83. என்ன பண்ண சொல்லுது? அட்டாமிக் நம்பர் 83க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக இது 82 இருக்குன்னு நினைக்கிறேன் புக்கில். என்ன நம்ம புக்கில் 82 இருக்குமா? புக்கில் 82 இருக்குல்ல? புக்கில் 82 இருக்குது. கரெக்டாக? ஐம் ரைட்? 82. எஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தேன் 82. லெஸ் தேன் 82. லெஸ் தேன் 82. சரியா? லெஸ் தேன் 82. திஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு. இதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா இது இயற்கையாக நடக்கக்கூடியது. இயற்கையை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. நம்மளால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், அதோட பேர் என்ன? ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஓரளவு நம்ம பெருசாக நேஷ்னல் லெவலில் டிசாஸ்டர்னு சொல்கிறோம்னா பிகாஸ் வி ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு. அதோட பேர் என்ன? என்ன டிசாஸ்டர் நடந்துச்சு? இது கண்ட்ரோல்டு. வெரி குட், வெரி குட் ஆதவன். ரைட். சைக்ளோன். சைக்ளோன் பேர் என்ன? திட்டவா அடிக்கவா? என்ன திட்டவா அடிக்கவா? அந்த மாதிரி திட்டுவா புயல். ரைட்டா? டிட்வா. டிட்வா. டிட்வா சைக்ளோன். ரைட்டா? டிட்வா சைக்ளோன். ஸோ திட்டவா அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்ளோன் வந்துச்சுல. அடிக்கவான்ற சைக்ளோன் பேரில் நான் ரைமிங்காக சொல்கிறேன், நீ அப்படி தான் படிச்சிடாது. எங்கேயாவது ஒரு ஜிகே கொஷின் யாராவது கேட்டாங்களா திட்டவா அடிக்கவான்னு சொல்லிடுறாங்க. ரைட்டா? டிட்வான்றது தான் அதோட ஆக்சுவலாக கரெக்ட். DITWAH. ரைட்டா? WH. டிட்வா. டிட்வா சைக்ளோன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க தம்பி, உன்னோட கையினால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த சாப்டர் போர்ஷனில் இருந்துச்சுன்னா அதில் வராத கொஷின் இல்லை. எல்லா கடந்த 4 வருஷம் பப்ளிக்லேயும் இந்த கொஷின் இருக்குது. நிறைய பேர் அதே மாதிரி நான் வந்து சாட்டு கமெண்ட்லாம் பார்த்துட்ருக்கேன். தெர் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் who are misleading other students. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்டை மிஸ்லீடு பண்ணுறாங்க. மிஸ்லீட்னா என்னது? தவறான பாதையில் தள்ளிட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? போன வருஷம் கொஷினை இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. பசங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, யூ ஆர் ஆல் நாட் அ டீச்சர், யூ ஆர் ஆல் கிட்ஸ். உங்களை விட we have experience. இந்த கொஷின் 21, 22, 23, 24, 25 இந்த 4 வருஷத்துலையும் கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான ஹாஃப் எலி கொஷின் பேப்பர், எல்லா விதமான
இந்த சாப்டர் இருக்கக்கூடிய போர்ஷன் எல்லாத்துலேயுமே இது வந்து என்ன அப்படின்னா கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த சாப்டர் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா போர்ஷன்லையும் யார் யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்கூலில் சொன்னாங்களா? எல்லா ஸ்கூல்லையும் சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு பேசுகிறேன்னா அப்போ இந்த கொஷினை எவ்வளோ முக்கியம்னு யோசிச்சு பாரு. ரைட்டா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லாத. ஒரு சில டீச்சர்ஸும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு கேட்கல. உனக்கு தெரியும் கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கு நாங்கள் எப்படி உட்காந்து வேலை பார்த்தோன்னு. அப்படி உட்காந்து வேலை பார்த்தப்ப நாங்கள் கண்டுபிடிச்சதில் புக் பேக் கொஷின் ரிப்பீட் ஆகலடா. ஃபஸ்ட் சாப்டரில் கடந்த 4 வருஷம் 2021 வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ஷன் கொஞ்சம் மாறி இருந்துச்சு, ரெடியூஸ்டு சிலபஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க சிலபஸே வேறு. கொஞ்சம் ஒரு சில லெசன்ஸ்லாம் போர்ஷன்ஸ்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ 22லேருந்து எடுத்த எல்லா சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு 1 வேர்டு இருக்குது சயின்ஸில். ஆனால் ஒரு தடவை கூட வந்த 1 வேர்டு அடுத்து ரிப்பீட் ஆகவே இல்லை. 4 பப்ளிக் எக்ஸாம்லேயும் ரிப்பீட் ஆகவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ ரிப்பீட் ஆகவே இல்லை. இது வந்து எல்லா சாப்டர்லையுமே புக் பேக் 1 வேர்டு ஒரு தடவை கேட்டது அடுத்த தடவை ரிப்பீட் ஆகும். ஆனால் கொஷின் ஆன்சருக்கு இந்த கேட்டகரி கிடையவே கிடையாது. திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கொஷின் ஆன்சர். தெர் ஆர் லாட் ஆஃப் ரிப்பீட்டட் கொஷின். திரும்ப 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 தொடர்ந்து 4 வருஷம் கேட்ட கொஷின், தொடர்ந்து 2 வருஷம், 1 வருஷம் விட்டு 1 வருஷம், 2 வருஷம் கண்டினியூஸாக 3 வருஷம் கேட்ட கொஷின் அப்படிலாம் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினை விட்டுறாது. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். எஸ், இங்கே பாரு கீழே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனோ பாட்டனி. எத்தனோ பாட்டனியும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். எஸ், எத்தனோ பாட்டனியும் வச்சுருக்கேன். இருக்கு டிஃபைன் எத்தனோ பாட்டனி சொல்லுவேன், வச்சுருக்கேன். நீங்கள் டிஃபைன் பார்க்குறப்ப அந்த கொஷின் இருக்குது, டிஃபைனில் அந்த கொஷின் இருக்குது, சொல்கிறேன். சரியா? கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இது தமிழ் மீடிய பசங்களுக்கு இதே என்னடா, மீள்வினை மீளாவினை, அவ்வளோதான். தமிழ் மீடிய பசங்களாக இருந்தாலும் மீள்வினை மீளாவினை, அவ்வளோதான். கவனிங்க, ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன் என்ன? ரொம்ப முடியலை. நான் என்ன மேஜர்னு கேட்குறீங்கன்னா, ஐ எம் இன்ஜினியர். இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். ரிவர்சபிள் ரியாக்ஷனால என்னது? ரிவர்ஸ்ட் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் வி கேன் ரிவர்ஸ் த ரியாக்ஷன். ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் ஏ என்ன ஆயிடுச்சு? பியா மாறிடுச்சு. இந்த பியை திரும்ப என்ன பண்ண முடியும்? என்னால் ஏவா மாற்ற முடியும். தட் இஸ் ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதான் என்னது? ரிவர்சபிள் ரியாக்ஷன். சரியா? அடுத்து இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட். இதை என்ன பண்ண முடியாது? நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. இட் கேனாட் பி ரிவர்ஸ்ட். இதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஏலேருந்து பிக்கு போனால் அது ஃபார்வர்ட் டைரக்ஷன், பிலேருந்து ஏக்கு வந்தால் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 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 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை பற்றி நீ 11th 12th ஒரு லெசனே இருக்குது, உனக்கு லெசனே இருக்குது. ரைட்டா? லெசனே இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோ. ரைட்டா? சைமல்டேனியஸ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ரைட்டா? இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஏ எடுத்திருக்கேன். ஏன்றது என்னது? எப்படி எடுத்துக்கலாம்? ரைட்டா? நைட்ரஜன் ஹைட்ரஜனோட சேர்ந்து எனக்கு என்ன தரப்போகுது அப்படின்னா அமோனியா கொடுக்க போகுது. ரைட்டா? இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே 3 இங்கே 2 போட்டோன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இனிஷியலாக பாரு, இப்போது எடுத்துக்கலாம். ரியாக்ஷன் இப்போ தான் ஆரம்பிக்குது. ரைட்டா? ஆரம்பிக்கிறப்ப பாரு, அமோனியா இருக்குமா? NH3 இருக்குமா? NH3 இருக்காது. இப்போ என்னது? எனக்கு NH3 கிடையாது. வெறும் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணுறாங்க. NH3 என்னது? எனக்கு கிடையாது. ரைட்டா? NH3 எனக்கு கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு NH3 உருவாகுது. அப்போ என்ன பண்ணும்? இங்கேருந்து குறைஞ்சிருமா? இங்கேருந்து குறைய இந்த பக்கம் NH3யோட வேல்யூ கூட்டிகிட்டே இருக்க போகுது. ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் ஈக்குவலாக மாறிடுவாங்க. ஈக்குவல் ஆன உடனே நம்மள நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆரோ மார்க் போடுவாங்க. இது என்ன அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷனோட சிம்பிள். இப்படி நடந்துருச்சுன்னா ரியாக்ஷன் நின்றுச்சு, நம்ம என்ன அப்படின்னா ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். ரியாக்ஷன் முடியலை, அடுத்த வருஷம் நீ திருப்பி என்கிட்ட படிப்பில் உன்ட்ட அப்போ கேட்பேன் நான், கவனமாக கவனிச்சுக்கோ 11th வந்ததுக்கப்புறம். சரியா? ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு. ரியாக்ஷன் முடியலை, இங்கே ரியாக்ஷன் முடியலை, ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இவங்க NH3 ஃபார்ம் ஆகுதுல, அதே நேரத்தில் இது உடஞ்சி இந்த பக்கம் போகுது. இங்கேருந்து இங்கே வருது, அதே டைமில் இங்கேருந்து இங்கே போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுக்குமாடி கட்டடத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க. ரைட்டா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒருத்தவங்க இருக்காங்க,
படியில் இங்கே ஒருத்தவங்க நடந்து வராங்க ரைட்டா. இவங்க இங்கே வெளியே போகிறப்ப இவங்க இங்கே உள்ளே போகிறப்ப இவங்களும் இங்கே உள்ளே போவாங்க, இவங்க வெளியே வரப்போ இவங்களும் வெளியே வந்துடுவாங்க சரியா. ஸோ அப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒருத்தவங்க இருக்காங்க, இதில் ஒருத்தவங்க இருக்காங்க, இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க ரைட்டா, இங்கே வெளியே ஒரு பர்சன் இருக்காங்க. இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். இது இங்கே போகிறப்ப உள்ளே இருக்கவங்க வெளியே வந்துடுவாங்க, இவங்க உள்ளே போனால் வெளியே வந்துடுவாங்க அட் அ டைமில். அப்போ எப்பயுமே நம்ம பார்க்குறப்ப என்ன இருக்குது, நான் பார்க்குறப்ப எப்பயுமே உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருக்காங்கன்றக்கா அவங்க மாறலை அப்படின்னு கிடையாது, அவங்க மாறலைன்னு கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வெளியேருந்து பார்க்குறப்ப மாறின மாதிரி தெரியாது. ஸோ அதான். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சா நடந்துக்கிட்டு இருக்கா? இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன். நவ் டெல் மீ whether this reaction completed or not. ரைட்டா? இப்போ சொல்லு. இப்போது ரியாக்ஷன் 1 ரியாக்ஷன் 2 எது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எது முழுசாக முடிஞ்சிருச்சு, எந்த ரியாக்ஷன் முழுசாக முடிஞ்சிருச்சு, இதில் எந்த ரியாக்ஷன் முழுசாக முடிஞ்சிருச்சு? this one is completed. இது கம்ப்ளீட் ஆகாது, இது முடியவே முடியாது, நெவர் எண்டிங், இது முடியவே முடியாது, இது நடந்துக்கிட்டே இருக்கும், இது நடந்துகிட்டே இருக்கும், இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே தாவிக்கிட்டே இருப்பாங்க சரியா. தட்ஸ் இட் சூப்பர். 11th ஸ்டாண்டர்ட் வந்தோன்னா எனக்கு கண்டிப்பாக கேட்பேன். இட் இஸ் யூனி டைரக்ஷனல், ஒரு பக்கம் தான் நடக்கும், நேராக போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ப்ரொசீட்ஸ் ஒன்லி இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் தான் நடக்கும். இது போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டைரக்ஷன். அட்டைன்ஸ் யூக்லிபிரியம், never ரைட்டா. யூக்லிபிரியம் இஸ் நாட் அட்டைன், நெவர் அட்டைன்ஸ் தான் யூக்லிபிரியம். யூக்லிபிரியமை அட்டைன் பண்ணவே பண்ணாங்க ரைட்டா. ரைட். அடுத்து the reactants cannot be converted completely into the products. reactants என்ன பண்ண முடியாது, நம்ம reactants cannot be converted completely into the products. reactant-ஐ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு மாற்ற முடியாது. reactants can be completely converted into products. இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, நான் சொன்ன மாதிரி இது முடியலை. அப்போ பாருங்கள் ரியாக்டன்ட் அப்படியே கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதில் மொத்தமாக எல்லாருமே ப்ராடக்டாக மாறிட்டாங்க. ஸோ இங்கே எப்பயுமே முடியாது, இங்கே எப்பயுமே இருக்கும். reactants can be completely converted into products. it is slow process, it is fast process ரைட்டா. இது ஸ்லோ, இது ஃபாஸ்ட் சரியா. ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ரைட்டா. சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்க்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சரியா. சோப்னால டிட்டர்ஜென்ட். இட் இஸ் த சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். இட் இஸ் த சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். இட் இஸ் த சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபானிக் ஆசிட் ரைட்டா. இட் இஸ் த சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். இது என்னது, சல்ஃபானிக் ஆசிட். ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்னது, COONA, அதாவது COOH இருக்கும், COO இருக்கும். இது SOO3, SOO, S போட்டு 3 O இருக்கும், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், SO3, இது COO ரைட்டா. சோடியம் சால்ட்டுன்னு சொன்னனால சோடியம் சேர்த்துருக்காங்க, இங்கேயும் என்னது சோடியம் சேர்த்துருக்காங்க, அப்படி இல்லைன்னா சோடியம் இருக்காது ரைட்டா. ஓகேவா. ரைட். ரைட் கவனிங்க. அப்போ என்னது, த அயானிக் பார்ட். அயானிக் பார்ட்னா யார், சோப்பில் யார் அயான்ஸாக மாறுவாங்க, யார் அயானிக் ப்ராடக்டாக பிரிவாங்க ரைட்டா. 9th மேரத்தான் லைஃப் இன்றைக்கி இல்லை, இன் அப்கமிங் டேஸில் வி வில் பி ஹேவிங் இட் ரைட்டா. நம்ம கொடுப்போம் அப்கமிங் டேஸில். இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த அனிமல் ஃபேட்ஸ், அதாவது விலங்கு கொழுப்பு அல்லது வெஜிடபிள் ஆயிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது ஹைட்ரோ கார்பன்ஸ், கார்பன், நைட்ரஜன் இருக்குல்ல, அவங்களேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் டிட்டர்ஜென்ட்டு. த எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரெடியூஸ்ட் வென் யூஸ்ட் இன் ஹார்ட் வாட்டர் ரைட்டா. நீங்கள் உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா நிறைய வராது. உப்பு தண்ணியில் நீங்கள் குளிக்கிற சோப்பை உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னு வச்சு, கடலில் போய் நீ கரைச்சேன்னா கரையவே கரையாது. அது நல்ல தண்ணியில் நல்லா கரையும் சரியா. இவன் அப்படி கிடையாது. நம்மால் என்னது, எங்கனால யாராக இருந்தாலும் வந்து பாருன்றான். நம்மால் என்ன பண்ணுவான், யாராக இருந்தாலும் வந்து பாருடா அப்படின்னு சொல்லுவான் நம்மால் சரியா. நம்மால் யாராக இருந்தாலும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ஃபார்ம்ஸ் ஸ்கம். ஸ்கம்னு அப்படியே வெள்ளை கலரில் ஒரு மாதிரி திட்டாக திரளாக இருக்கும் பார்த்துருக்கியா. நம்ம குளிக்கிறப்ப தண்ணி நிறையா எடுக்காமல் வெறும் சோப்பு மட்டும் கையில் தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா we will see that ரைட்டா. அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு ரைட்டா. இந்த இடத்துல என்ன அப்படின்னா அப்படி பார்க்குறப்ப இருக்கும் சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது வந்து என்னன்னா ஸ்கம், அது வந்து ஸ்கம்மு. டஸ் நாட் ஃபார்ம் ஸ்கம். இது என்னது, ஸ்கம்மில் விழுக்குன்னு இருக்கும், அதாவது வழுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க ரைட்டா. நம்ம சோப்பு பார்த்தோன்னா வழுக்குன்னு இருக்கும். நீ நல்லா கவனிச்சு பாரு, ரின் சோப் எடுத்துக்கோ ரைட்டா. துவைக்கிற சோப்பு எடு, துவைக்கிற சோப்பு உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்காது.
வேறஸ் பாத்திங் சோப்பு வலுவலுன்னு இருக்கும். நீ நல்லா கவனித்து பார்த்தேன்னா ரைட்டா, நீ கவனித்து பார்த்தேன்னா தெரியும். பாத்திங் சோப்பு உனக்கு நல்லா வலுவலுன்னு இருக்கும் ஒரு மாதிரி. வேறஸ் டிட்டர்ஜென்ட் சோப்பு அப்படி இருக்காது. டிட்டர்ஜென்ட் பவுடரும் உனக்கு அப்படி இருக்காது. டிட்டர்ஜென்ட் பவுடராக நிறையா போயிடும், இங்கே அப்படி இருக்காது. அதான் கோல்டா? எஸ், ஆமாம். நேற்று நைட்டு 11 மணி வரைக்கும் 11th கிளாஸா, அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலையும் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சுன்னா இங்கே கிளைமேட் சேஞ்ச், மதுரையில் மழையும் வெயிலும் மாற்றி மாற்றி அடித்தனால கொஞ்சம் சரியில்லை. அதுதான் விஷயம், கொஞ்சம் சரியாயிடும். எக்ஸாம் அப்போ எதுவும் வந்துடக்கூடாது, தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கேன். புவர் ஃபோமிங் கெப்பாசிட்டி, டிட்டர்ஜென்ட்டில் வரக்கூடிய நுர அளவுக்கு குளிக்கிற சோப்பில் நுர வராது. ரைட்டா, நம்ம குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, நம்ம பாத்திங் சோப்பில் அவ்வளோ நுர வராது. வேற இங்கே நிறையா நுர வரும். எஸ், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நிறையா அதாவது என்ன அப்படின்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற பார்த்தா மெடிசனல் ஐடியா வேறு கொடுக்குறீங்க. ஏன்னா பெப்பர் அண்ட் டர்மரிக்னா மிளகு மஞ்சத்தூள் குடிச்சிருவோம். என்ன ரைட், சூப்பர். நுர நல்லதுன்னா ஏரியலோட அட்வர்டைஸ்மெண்ட், சர்ஃபெக்ஸல் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நுர நல்லது அப்படின்னு. இல்லை, கரை நல்லது, கரை தானே நல்லது. ஓகே, அடுத்து சோப்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள். அது விவேக்கு காமெடியோ, நுர தாண்டா நல்லது, கரை நல்லது. கரை நல்லதுனா நுர நல்லது இல்லைன்னு அர்த்தம். என்ன ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள். நான் பயோடிகிரேடபிள்னு என்னது? இயற்கையாக, அதாவது மக்கி, அதாவது நம்மளோட மைக்ரோப்ஸ், சின்ன சின்ன மைக்ரோப்ஸ் இருக்குல்ல, அதாலலாம் என்ன பண்ண முடியாது, இந்த நுரையெல்லாம் அழிக்க முடியாதான். அப்போ இது கொஞ்சம் டேஞ்சர். இப்போ என்னது நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சர். வேர் இஸ் திஸ் இஸ் நாட் டேஞ்சர். ரைட்டா, திஸ் இஸ் நாட் ஸோ மச் டேஞ்சர். ரைட்டா, நோ சோப்லேருந்து அதான் டிஃப்ரெண்ட்டு. டிட்டர்ஜென்ட் சோப்பு, பாத்திங் சோப். திஸ் சோப் இஸ் கால்ட், நம்ம குளிக்கக்கூடிய நார்மல் சோப். திஸ் இஸ் கால்ட் பாத் சோப், திஸ் இஸ் கால்ட் வாஷிங் சோப். ரைட்டா, இது பாத்திங் சோப்பு, இது வாஷிங் சோப். ரைட்டா, ஓகே. மில்க் வித் டர்மரிக் பவுடர், எல்லோரும் அதான் நிறைய பேர் அதை குடிச்சிருப்ப போல. ஏன்னா மில்க் வித் டர்மரிக் பவுடரு, அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். ஏன்னா ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அப்பா ஒரு வழியாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். நம்ம பயாலஜிக்கல் என்ட்ரு ஆகிடுச்சு. டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் என்ன கேட்டிருக்காங்க? மோனோகாட், டைகாட் ரூட்டு, ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் ரெஸ்பிரேஷன். மோனோகாட், டைகாட்டோட டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸில் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவான் எக்ஸாம் ஹாலில்? கவனமாக கவனி. எக்ஸாம் ஹாலில் நிறைய பசங்க பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? இந்த மாதிரி இருக்கிறதுல இதெல்லாம் எழுதிடுவான், மேலே இருக்க ரெண்டையும் தலைகீழாக போட்டுருவான். கொஷினில் மோனோகாட், டைகாட் கேட்டிருக்காங்க. ஆனால் உன் மைண்டு இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஜைலம் இருக்கும், அடுத்து ஃப்ளோயம், இதெல்லாம் கரெக்டாக எழுதிடுவேன். இந்த ஹெட்டிங்கை தப்பாக எழுதிடுவேன். யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹெட்டிங் தப்பாக எழுதி மார்க் விட்ருக்க? ஹெட்டிங் தப்பாக எழுதி மார்க் விட்டவங்க யாராவது இருக்கியா? ஆல்ரெடி அது தான் கையை தூக்கிட்டு இருக்கியா? pH ஆஃப் த டிட்டர்ஜென்ட்டோட pHலாம் 8க்கு மேலே இருக்கும். 8க்கு மேலே இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி தப்பு விட்டுருக்கா? அதான் ரெண்டையும் கரெக்டாக எழுதிடுவான், ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எழுதிடுவான், ஒரு தப்பு இல்லாமல். ஆனால் ஹெட்டிங்கை மாற்றி போட்டுருவான். இங்கே பாரு, ஐயோ எம்மாடி பூரா இருக்காங்க. அப்படியே கவனமாக இருக்கணும். சரியா, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? சி, தீஸ் ஆர் த ட்ரிக்ஸ். அதாவது கொஷின் பேப்பரை மாற்றி கேட்குறது இதுதான். இங்கே மோனோகாட், டைகாட் இருக்குது. ஆனால் நம்ம படிக்கிறது பூரா டைகாட், மோனோகாட்னு படிச்சிருப்போம். கவனமாக இருக்கணும். ஏன்னா புக்கில் டைகாட், மோனோகாட் தான் இருக்குது. அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்கமிங் கிளாஸஸ்லாம் நான் சொல்கிறேன். சரியா, உனக்கு மாஸ்டர் பிடிஎஃப் கொடுக்குறப்ப அதில் கொடுத்துருவேன். சரியா, இருவித்தலை, ஒரு வித்தலை, இருவித்தலைடா, அவ்வளோதான். ஒரு வித்தலை வேர், இருவித்தலை வேர் அப்படின்னு இருக்குல்ல, அதான் மோனோகாட், டைகாட். ஆல் லெசன் கொஷின்ஸ் படிக்கணுமா? நீ எல்லா லெசன் கொஷினும் படிக்க வேணான்றதுக்காக தான் இப்போ இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வெறும் டிஃப்ரென்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிஃபைன் மட்டும் படிக்கலாம் அப்படின்னு. சரியா, த xylem is tetrarch. xylem is tetrarch என்னது? 4 விதமாக 4 வே இருக்கு. ரைட்டா, இட் வில் பி லைக் 4 டைரக்ஷன் இருக்க போது. கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்ட மாதிரி. ஓகேவா? எஸ். தி xylem is polyarch. polyarchனா இது எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. இங்கே xylem பார்த்தீங்க அப்படின்னா கணக்கே இல்லாமல், கணக்கு வழக்கு இல்லாமல் ஊருப்பட்ட பேர் இருக்க போகிறாங்க. ரைட்டா, ஊருப்பட்ட பேர் இங்கே இருக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், த கன்ஜக்டிவிட்டி டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா செல். ஸோ அப்போ இது என்னது? பேரன்கைமா செல்லு. இங்கே ஸ்க்ளீரன்கைமா செல்லு, இங்கே பேரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. அடுத்த மார்னிங் கிளாஸ் சயின்ஸ் எக்ஸாம் அப்போ அல்லது இங்கிலீஷ் எக்ஸாம் அப்போ தான் இருக்கும். தமிழ் எக்ஸாம் வரைக்கும் மார்னிங் கிளாஸ் கிடையாது. இங்கிலீஷ் எக்ஸாம் அப்போ ஏர்லி மார்னிங் கிளாஸ் வச்சுக்கலாம். சரியா, இனிமேல் எக்ஸாம்ஸ் அடுத்து 4லேருந்து ஃபுல்லாக தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம சேனலில் தமிழுக்கு தான் கிளாஸஸ் நிறையா வரப்போகுது. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. வேறு லெவல் பிளானிங். இங்கே பாரு, ஆல்ரெடி
we have just made lot of plans. உனக்கு காட்டுறேன் பாரு. நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் சரியா. இன்றைக்கி சண்டே. இப்போ கூட பாரு இவ்வளோ நேரம் பார்த்தேன் அப்படின்னா யார் யாரெல்லாம் உட்காந்து இருந்தாங்க இங்கே பாரு. ஸ்ராவணி மேம், தமிழன் சார் கிட்டத்தட்ட சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்காந்து இங்கே பாரு. மத்தியானம் 1 மணி, காலையில் 9 மணி 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதிலேருந்து சாயங்காலம் 4:50 வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்ராவணி மேம், தமிழன் சார்லாம் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஒர்க்கு பார்த்துட்டே இருந்துருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம யூடியூப் ஷெட்யூல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடிய மேம். ஸோ ஈவன் சண்டே வி ஆர் ஜஸ்ட் டூயிங் த ஒர்க். என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? இங்கே பாரு, இன்றைக்கி என்ன தேதி? 6ஆம் தேதி. இன்றைக்கி 7ஆம் தேதி. 7ஆம் தேதி இதோட முடிஞ்சிருக்கு தான் நான் எடுக்கிற செஷன். இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பாரு பிளான் எல்லாம் பார்த்தியா. இங்கே பாரு தமிழுக்கு ஃபுல்லாக பிளான் போட்டு அது என்னெல்லாம் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பிளான். யார் யார் எடுக்கணும் பாரு. இங்கே பாரு யார் யார் என்னென்ன வீடியோஸ் எடுக்கணும், எவ்வளோ நேரம் அந்த வீடியோஸு, 2 hours கிளாஸா, 1 hour கிளாஸா, 5 minutesனால் என்ன பிடிஎஃப் கொடுக்கணும், ஸ்டடி பிளான் பிடிஎஃப், இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப், அது எல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் கம்ப்ளீட்டட். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் எடுத்து சூப்பராக. இங்கே பாரு ஷானு மேம் எல்லா வீடியோவும் அடுத்து ரெக்கார்ட் பண்ணி முன்னாடியே அவனுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தியா எல்லாமே. ஸோ ஒவ்வொரு டீச்சரோடதும் இங்கே இருக்கும். இது 10th ஸ்டாண்டர்டுக்குரியது. ஆமாம் 9th 10th பிளான். ஒவ்வொருத்தருக்கு 8th 9th எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிளான் போட்டு கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் போட்டாச்சு. சயின்ஸ் சோஷியல் வரைக்கும் வி ஆர் ஜஸ்ட் அப் டு December 22. இங்கே பார்த்தியா December 22ஆம் தேதி வரைக்கும் எல்லா பிளானும் பண்ணிவிடும். நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? அப்போ நீ என்ன பண்ணணும்? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தொடர்ந்து எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணணும். ரைட்டா? எல்லாருமே வி ஆர் ஆல் கோயிங் டு ஒர்க் இட். ஈவன் திஸ் இஸ் சண்டே. சண்டே கூட கிடையாது. ரைட்டா? அதனால தான் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணல, முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஐம் நாட் ஒர்க்கிங் இன் ஸ்கூல். அதனால் நீ என்ன பண்ணுவோம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்ம சேனலுக்கு கூட்டிகிட்டு வந்துரு. சரியா? எக்கச்சக்கமான லைவ் செஷன்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்க போகுது. எதையுமே மிஸ் பண்ணிடாத. சூப்பராக நம்ம மாசாக என்ன பண்ண போகிறோம், அடுத்து இருக்கக்கூடிய 20 நாள் கூட இல்லை, இந்த வாரம் ஒரு 8 9 10 ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் ஒரு 10 13 14 15 நாள், நெக்ஸ்ட்டு 15 நாள் தீயாக படிக்கணும். ரைட்டா? 15 நாள் தீயாக படிக்க போகிறோம். ரைட்டா? எப்படி பிடிஎஃப் கலெக்ட் பண்ணலாம், அந்தந்த வீடியோ நீ பாரு. ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீ அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை. சூப்பராக உனக்கு பிடிஎஃப் வந்துடும். சரியா? ரைட், கவனிங்க. இப்போ பாரு 𝑧𝑗𝒙 டெட்ராக்கு, 𝑧𝑗𝒙 பாலியாக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா conjunctive tissue is made up of parenchyma cell. Conjunctive tissue is made up of sclerenchyma cell. அடுத்து the young root contains pith. பாத்தில் pith. ரைட்டா? young root contains pith. But in older roots pith is absent. ரைட்டா? ஜென்ரலாக டைகாட்டில் புதுசாக முளைக்கக்கூடிய வேரில் தான் பித்து இருக்கும். மித்ததுலலாம் பித்து என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து பித்து செல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் parenchyma cell with intercellular space and contain abundant starch grains. ரைட்டா? இதில் பித்து செல் இருக்கும். நீ ப்ரெசன்ட்னு மட்டும் போட்டால் கூட போதும். இங்கே ஆப்சன்ட், நீங்கள் ப்ரெசன்ட்னு போட்டால் கூட போதுமானது தான். கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட், கேம்பியம் இஸ் ஆப்சன்ட். செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட், செகண்டரி க்ரோத் இஸ் ஆப்சன்ட். ஏன்னானது கேம்பியம்லேருந்து தான் செகண்டரி க்ரோத் வரப்போகுது. இங்கே தான் கேம்பியமே இல்லையே, அப்புறம் எப்படி செகண்டரி க்ரோத் வரும்? இங்கே கேம்பியம் இருக்குது, அதனால செகண்டரி க்ரோத். இங்கே கேம்பியம் இல்லை, அதனால் செகண்டரி க்ரோத் வராது. சரியா? தட்ஸ் இட். தீமினல் நாளைக்கு உனக்கு ஷெட்யூல் பண்ணிவிடுவாங்க, கவலைப்படாது. தீமினல்லாம் ஆல்ரெடி தீமினல் 4 நாள் முன்னாடியே நாங்கள் ஷெட்யூல்லாம் கொடுத்துட்டோம். டோன்ட் வரி, தீமினல் வந்து ஷெட்யூல் வந்துடும். தீமினலும் போட்டாச்சு, தீமினல் ஷெட்யூலும் இருக்குது. தீமினல் ஷெட்யூலும் இருக்குது. தீமினலுக்கு தனியாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக we are just made every schedule. ரைட்டா? இந்த 10th தீமினல் கரிக்குலம் அப்டேட்டட் கரிக்குலம் அப்டேட் பண்ணி ஹாஃப் எலிக்கு போட்டு நேற்று நைட் தான் முன்னாடியே முடிச்சிட்டோம். அதில் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிட்டோம் ஃபுல்லாக. இது வந்து வேறு, இந்த இது கிடையாது. இதில் வெயிட் பண்ண ஹாஃப் எலி ஷீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஃப் எலி ஷீட் இருந்தால் இதில் யார் யார் என்னன்னைக்கு எப்போ எடுக்கணும், என்ன பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயிலும் we have just completed. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் போட்டு வச்சுருக்கோம். நீ என்ன பண்ணால் போதும். ரைட்டா? நீ என்ன பண்ணணும், நீ என்ன மட்டும் பண்ணால் போதும், வந்தால் மட்டும் போதும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். சரியா? நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான். aerobic and anaerobic respiration. aerobic and anaerobic respiration occurs in presence of oxygen. ரைட்டா? occurs in the presence of oxygen, occurs when oxygen is absent. presence of oxygen மட்டும் தான் aerobic. anaerobicன்றதுக்கு ஆக்சிஜன் தேவை கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் ஏடிபி. எனக்கு ஏடிபினா மட்டும் என்னென்னு சொல்லுங்கள், ஏடிபி ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்லுங்கள். லாக்டிக் ஆசிட், எத்தனால் அண்ட் ஏடிபி ஆர் ப்ரொடியூஸ்ட். anaerobic ரெஸ்பிரேஷனில்
லாக்டிக் ஆசிட். இப்போ பப்ளிக் எக்ஸாமில் கிரியேட்டிவ் 1 மார்க்கில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, ஹாஃப் இயர்லியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனோட ப்ராடக்ட்ஸ் என்ன, ஆனோரோபிக் ரெஸ்பிரேஷனில் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும், ஏரோபிக்கில். ஏரோபிக்கு கேட்கல, ஆனோரோபிக் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆக போகுது, வாட்டர் ப்ரொடியூஸ் ஆக போகுது, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஏடிபினா என்னன்றதை சாட்டில் போடுங்க. லாக்டிக் ஆசிட், எத்தனால் அண்ட் ஏடிபி. ரைட்டா? okay. Yes, adenosine triphosphate. Right? Very good. Adenosine triphosphate. It consists of 3 steps: glycolysis, Krebs cycle, electron transport chain. இது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக நீ பயாலஜி குரூப் எடுத்தனா 11th 12th சூப்பர் டீட்டெயிலாக படிப்பேன். ரைட்டா? அடுத்து இங்கே வந்து என்னது, கிளைகாலிசிஸ், ஃபர்மெண்டேஷன். ரைட்டா? ஆல்கஹால் ஆர் லாக்டிக் ஆசிட் ஆர் ப்ரொடியூஸ், அதுதான் என்னது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக போகும். ஆல்கஹால் அல்லது லாக்டிக் ஆசிட். ஆல்கஹால்ங்கிறது தான் என்னது, எத்தனால். எத்தனாலுங்கிறது தான் ஆல்கஹால். ஏன் சார் எத்தனால் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க 11th ஸ்டாண்டர்டில்? ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் யூ. சரியா? அது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். சரியா? ரைட். How are arteries and veins structurally different from one another? Arteries na enna, veins na enna? Right? Arteries na enna, veins na enna அப்படிங்கறத பார்த்துடலாம். Arteries are made up of thick walls. Right? Arteries na என்னது, நம்ம என்ன சொல்லுவோம், பச்சை நரம்பு சிவப்பு நரம்புன்னு சொல்லுறது. அதாவது இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ரைட்டா? ஆக்சிஜன் கேரி பண்ணக்கூடியது, இது டீஆக்சிஜனை கேரி பண்ணக்கூடியது ஜென்ரலாக. அதுலேயும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, கவனி. ரைட்டா? ஸோ ஆர்ட்ரிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் திக் வால்ஸ். இதோட வால்ஸ் எல்லாம் திக்காக இருக்கும். வெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் தின் வால்ஸ். இதோட வால் என்னது, இதோட வால் கொஞ்சம் தின்னாக இருக்க போகுது. அடுத்து they carry the blood from the heart to different parts of the body except pulmonary artery. இப்போ எல்லா ஆர்ட்ரியும் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஹார்ட்டில் இருந்து நல்ல ரத்தத்தை, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்மளோட ஹார்ட்டில் இருந்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய, நுனி கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர்ட்ரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணி போய் கொடுக்குது. அதே இது ஆப்போசிட்டாக எக்ஸப்ட் பல்மோனரி ஆர்ட்ரி. இந்த பல்மோனரி ஆர்ட்ரி பேரே பாரு, பல்மோ அப்படின்னா என்ன அர்த்தம், லங்ஸ்னு அர்த்தம். இந்த ஆர்ட்ரி மட்டும் பல்மோனரி ஆர்ட்ரி, பல்மோனரிக்கு அதாவது லங்ஸுக்கு பிளட்டை கொடுக்க போகுது. லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் நிரப்பப்படாத கெட்ட ரத்தம் அப்படின்னு சொல்லலாம், அதை நம்மளோட லங்ஸுக்கு கொடுக்க போகுது. லங்ஸில் போயிட்டு பியூரிஃபை ஆகி தான் என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம ஹார்ட்டுக்கு வரும். அதுலேருந்து மித்த ஆர்ட்ரிஸ் வழியாக வெளியே போக போகுது. சரியா? கவனம். ரைட்டாக? கவனம். They carry the blood from different parts of the body to the heart except pulmonary vein. இங்கே திரும்ப பாருங்கள், இங்கே pulmonary vein வித்தியாசமாக இருக்குது. சரி, நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து, தலையிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், கெட்ட ரத்தத்தை உறிஞ்சு அது என்ன பண்ண போகுது, கொண்டு வந்து ஹார்ட்டில் சேர்க்க போகுது. இது எல்லாமே என்னது, வெயின்ஸ். பல்மோனரி வெயின்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு கெட் த ஆக்சிஜனேட்டட் பிளட். லங்ஸ்குள்ளே கெட்ட ரத்தம் போச்சுல, அந்த கெட்ட ரத்தம் ஃபுல்லாக என்ன பண்ண போகுது, திரும்ப நல்ல ரத்தமாக மாறி பல்மோனரி வெயின்ஸ் வழியாக தான் ஹார்ட்குள்ளே வரப்போகுது. சரியா? ஹார்ட்டில் பியூரிஃபை ஆகுதா, லங்ஸில் பியூரிஃபை ஆகுதா, அது முதல் உனக்கு நல்லா தெரியுமா? டு யூ நோ தேட்? ஸோ நம்மளோட ஹார்ட் இருக்குது. ரைட்டா? நம்மளோட ஹார்ட்டை இப்படி இருக்குது. ரைட்டா? ஜென்ரலாக ஹார்ட்லாம் வரையணும், நான் அதுக்கப்புறம் உனக்கு வரைய சொல்லித்தரேன். ரைட்டா? ஜென்ரலாக நம்ம ஹார்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்? heart will be having a 4 chamber valve. ரைட்டா? ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸில் இருக்க போகுது ஹார்ட்டு. ஸோ இங்கே என்னது, நம்மளோட லங்ஸ். ரைட்டா? ஹியர் இட் இஸ் கோயிங் டு பி அ லங்ஸ். நம்மளோட லங்ஸ் இருக்க போகுது. சரியா? இந்த லங்ஸ் இருக்க போகுது. என்ன இருக்க போகுது, ஆக்சுவலாக லங்ஸுக்குள்ளே இந்த கேப்பில் தான் முதல்ல நம்ம ஹார்ட் இருக்கும். ரைட்டா? இந்த கேப்பில் தான் உனக்கு புரியுறதுக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். சரியா? மறந்துடாத. ஓகே, விட்டுறாத, தப்பு பண்ணிடாத. ஸோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு சாம்பரும், ரைட்டா, அது ஒவ்வொன்றிலையும் ரைட்டு லெஃப்ட்டுன்னு இருக்க போது ஒவ்வொன்றிலேருந்து. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருந்து என்ன அப்படின்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட், நம்ம உடம்புலேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், நல்ல ரத்தம் ஃபுல்லாக என்ன அப்படின்னா
ஹார்ட்லேருந்து நேராக நம்ம உடம்புக்கெல்லாம் போயிட்டு திருப்பி ஹார்ட்டுக்கு வரும், ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போய் அங்கே தான் பியூரிஃபை ஆக போகுது. நம்ம மூக்கிலேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறோம்ல, நம்ம மூக்கிலேருந்து ஆக்சிஜன் எடுக்கிறோம்ல, ஆக்சிஜன் எங்கே போகுது? ஹார்ட்டுக்கு போகுதா? லங்ஸுக்கு தான் போகுது. லங்ஸ் இஸ் த பிளேஸ் வேர் த பியூரிஃபிகேஷன் ஹேப்பன்ஸ். ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை ஹார்ட் பண்ணுறது கிடையாது. ஹார்ட் இஸ் ஜஸ்ட் அ பம்ப்பு. அது என்ன பண்ண போகுது? பிளட்டை நம்மளோட உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் புஷ் மட்டும் தான் பண்ண போகுது, வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் புஷ் பண்ண போகுது. ரைட்டா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ரைட். ஸோ அப்போ ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். முதல்ல நான் சொல்லிட்டேன், ஆக்சிஜனேட்டட் பிளட்டு இது டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போக போகுது. சரியா? தட்ஸ் இட். கிட்னி என்ன பண்ணுது? கிட்னியோட வேலை என்னது? கிட்னி இஸ் கோயிங் டு க்ளீன் அவர் பாடி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸ், அந்த லிக்விட்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அது எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு வேஸ்ட்டை கிட்னி கிளியர் பண்ணுது. கிட்னியோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உணவு, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும், சாப்பாட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு, அதாவது நம்மளோட குடல் வந்து சாலிடு ஃபுட்டில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜியையும் நம்மளோட இன்டெஸ்டைனு, ஸ்டமக்கு இவங்கெல்லாம் உறிஞ்சிருவாங்க. லிக்விட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அவங்களால லிக்விட்லேருந்து எதுவும் எடுக்க முடியாது. ஸோ லிக்விடை ஃபுல்லாக கிட்னிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கிட்னி என்ன பண்ணும்? லிக்விட்லேருந்து எல்லா எனர்ஜியும் எடுத்துகிட்டு வேஸ்ட்டை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி யூரினரி பிளாடர் இருக்கும். பிளாடர்னால் அது ஒரு பை, யூரின் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பை, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணாது? வெளியே வந்துடும். ஸோ கிட்னி இஸ் கோயிங் டு கிளியர் த லிக்விட்ஸ். ரைட்டாக? நம்ம உடம்புல கூட லிக்விட்ஸை கிளியர் பண்ணுறது தான். சரியா? ரைட், சூப்பர், குட், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன, பல்மோனரின்னு என்னது? ரைட்டா? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்னது, பல்மோனரி சர்க்குலேஷன் என்ன பார்த்துடலாமா? இன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் த ஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் என்னது? நம்மளோட ரத்தம் சுத்தமானது, லங்ஸ்குள்ளே இருக்குது. நான் மூச்சு விடல, இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? என்னோட லங்ஸ்குள்ளே ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது? என்னோட பிளட்டில் கலக்க போகுது. ரைட்டாக? ஆக்சிஜன் ஃபுல்லாக உள்ள கலக்கு. entering the aorta from the left ventricle is carried by a network of arteries to the tissues. Oxygenated blood entering the aorta from the left ventricle. சரியா? நம்மளோட ஹார்ட் இருக்குல்லப்பா, ஹார்ட் இப்போ தான் நான் என்ன சொன்னேன்? இட்ஸ் கோயிங் டு பி அ 4 சேம்பர்னு பார்த்தோம். ரைட்டாக? 4 சேம்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கீழே இருக்க ரைட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து இங்கேருந்து என்ன அப்படின்னா அயோட்டான்னு ஒன்று பெரிய இருக்கும், அதாவது மகாதமனின்னு சொல்லுவாங்க. ரைட்டாக? மகாதமனி, இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிக்கஸ்ட் டியூப். அயோட்டா வழியாக, ரைட்டாக? அயோட்டா வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கேரிட் நெட்வொர்க் ஆஃப் ஆர்டரிஸ் டு த டிஷ்யூஸ். நம்ம உடம்புல இருக்க எல்லா டிஷ்யூஸ்க்கும் என்ன பண்ண போகுது? இதில் போக போகுது. நம்ம உடம்புல இருக்க எல்லா டிஷ்யூஸ்க்கும் இது வழியாக போக போகுது. சரியா? அடுத்து, in pulmonary circulation the blood from the heart, ரைட்டா? blood from the heart, right auricle, ரைட்டா? ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து என்ன அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு தனியாக என்ன பண்ண போகுது அப்படின்னா taken to the lungs, pulmonary artery என்ன பண்ண போகுது? அங்கேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் லங்ஸில் கொடுக்க போகுது. ஸோ the deoxygenated blood from the tissue is collected by veins and vena cava emptied into the right atrium. எல்லா கெட்ட ரத்தத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டுருவாங்க. இங்கேருந்து திருப்பி கீழே வரும், கீழேருந்து என்ன பண்ண போகுது? நம்மளோட லங்ஸுக்கு போக போகுது. லங்ஸ்லேருந்து திருப்பி பியூரிஃபை ஆகி என்ன பண்ண அப்படின்னா இங்கே வரும், இங்கேருந்து திரும்ப வெளியே போக போகுது. ரைட்டா? இங்கேருந்து திரும்ப அயோட்டா வழியாக வெளியே போக போகுது. சிம்பிள், ஒரு டப்பா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஸ்கொயர் பாக்ஸை பிரிச்சுட்டோன்னா மேலே இருக்கிறது என்னது? ஏட்ரியம். ரைட்டா? ஏட்ரியம். கீழே இருக்கிறது வென்ட்ரிக்கல். ரைட்டா? ஏட்ரியம், வென்ட்ரிக்கல். ஸோ அப்போ என்னது மேலே இருக்குது? ஸோ இப்போ இப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் நான் இருக்கேன்னா இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. அப்போ என்னது? இது ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு. சரியா? ஸோ அப்போ எங்கே வருது எங்கே போகுதுன்றது நீ இதை வச்சு என்ன பண்ண ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? மூட்டைப்பூச்சி நிறையா இருக்கா? ஒன்றும் பண்ண முடியாது மூட்டைப்பூச்சி. ரைட்டா? மூட்டைப்பூச்சி இருந்தால் மருந்து அடிக்கணும். மருந்து அடிக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம நசுக்கணும். எப்படி நசுக்கிறது? 3 டாட் உன்னோட ஃபோனில் இருக்கும், அந்தந்த பேருக்கு நேராக 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரிப்போர்ட்னு கொடுத்துரு. அவ்வளோதான், அது பாட்டுக்கு செத்து போயிடும். மூட்டைப்பூச்சி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிடும். ரைட்? The deoxygenated blood from the tissue is collected by veins and vena cava emptied into the right atrium.
ரைட் ஏட்ரியம்லேருந்து என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு கெட்ட ரத்தம்லாம் இதில் வரப்போகுது. இதுலேருந்து அடுத்து என்ன பண்ணும், எல்லாமே வென்ட்ரிக்கிளுக்கு போய்டும். வென்ட்ரிக்கிள்லேருந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸ்லேருந்து க்ளீன் ஆகி திருப்பி லெஃப்ட்டு ஏட்ரியமுக்கு வரப்போது. லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து இங்கேருந்து அயோட்டா வழியாக வெளியே போடும். ஆக்சிஜனேட்டட் blood from the lungs is emptied into the left auricle. லெஃப்ட் ஆரிக்கலில் கொடுத்துட்டு பை த பல்மனரி வெயின்ஸு, அதுக்கப்புறம் அங்கேருந்து அயோட்டா வழியாக வெளியே போகுது. சரியா? தட்ஸ் இட். See, voluntary and involuntary muscle. There are some voluntary and involuntary action. எதெல்லாம் voluntary action, எதெல்லாம் involuntary action அப்படின்னு. எஸ் கரெக்ட். ஆமாம் ஜெரோம், எஸ். அடுத்து பார்க்கலாமா? தமிழ் மீடியத்துக்கு ஜெரோமி சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னென்ன கொஷினோ அது எல்லாத்தையும் ஜெரோமி எஸ்கே will explain. ரைட்டா? எஸ்கே will just explain it. Controlled by cerebrum. ரைட்டா? செரிபரம் என்ன பண்ண போகுது, வாலண்டரி ஆக்ஷனை செரிபரம் கண்ட்ரோல் பண்ண போகுது. இன்வாலண்டரி எல்லாம் மெடுலா அப்லாங்கேட்டாஸ் பண்ண போகுது. அண்டர் கான்ஷியஸ்னஸ் கண்ட்ரோல் பேஸ்ட் ஆன் த நீட். எனக்கு என்னது கையை தூக்கணும்னு தோணுது. அப்போ கையை தூக்கணும்னா என் செரிபரம் சொல்லுது தூக்கிக்கோங்க, என்ன பண்ணுங்க, எழுதணும், இப்போ கையை எப்படி அசைக்கணும் அப்படின்னு சர்டன் கண்டிஷன்ஸ் மூலமாக நடக்கக்கூடியது. நான் என்ன தான் பேசினாலும், நான் தூங்கினாலும், மயக்கம் போட்டாலும் மூச்சு விடுறது, ரைட்டா? என்னோடய ஹார்ட் அதோட வேலையை நிப்பாட்ட போகிறது கிடையாது, என்னோட லங்ஸ் அதோட வேலையை நிப்பாட்ட போகிறது கிடையாது. அது பாட்டுக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போது that is going to come as involuntary, not under conscious control. ரைட்டா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாமே ஹார்ட் பீட், ப்ரீத்திங், டைஜஷன். சாப்பிட்டேன்னா அது பாட்டுக்கு டைஜஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். சாப்பிடலைனாலும் டைஜஷன் நடக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ தமிழ் மீடியத்துக்கு கொஷின் ஆட் பண்ணுறேன். ரைட்டா? ஐ வில் ட்ரை. ரைட்டா? ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா மெடுலா ஆப்லாங்கேட்டா அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்பைனல் கார்டு. இது செரிபரம் நம்ம மண்டை மேலே இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் மெடுலேட்டட் அண்ட் நான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர். ரைட்டா? மெடுலேட்டட் அண்ட் நான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. when the axon is enclosed by white fatty myelin cover. ரைட்டா? அதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நர்வ் செல்லில் இப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா மைலின் ஷீட் இந்த இடத்துல தான் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஆக்ஸான். ஆக்ஸான்னா யாருப்பா ஆக்ஸானு? ஆக்ஸான்னா யார் இங்கே தான் ஆக்ஸான்னு சொல்கிறாங்க. எங்கே ஆக்ஸான் இருக்கும்? ரைட்டா? இங்கே தானே ஆக்ஸான் இருக்க போகுது. சரியா? மைலின் ஷீட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய. ரைட்டா? மைலின் ஷீட் இருந்துச்சுன்னா when an axon is enclosed by a white fatty myelin cover, it is medulated neuron. நான் மெடுலேட்டட் நியூரான் அப்படின்னா மைலின் ஷீட் அப்பியர்ஸ் கிரே. இந்த இடத்துல கிரே கலரில் இருக்க போது இந்த மாதிரி திட்டு இல்லாமல் க்ளீனாக மொத்தமாக என்னது அப்படியே வளைவாக மொத்தமாக இருக்க போகுது. ரைட்டா? அப்படி இருந்துச்சுன்னா that is going to be நான் மெடுலேட்டட். this forms the cerebral cortex of our brain. ரைட்டா? இதுதான் மெடுலேட்டட் நர்வ் ஃபைபர் தான் cerebral cortex-ஐ ஃபார்ம் பண்ணுது. ஒயிட் மேட்டர் ஆஃப் த செரிபரம். ஒயிட் மேட்டர். ரைட்டா? கிரே மேட்டர் அல்லது ஒயிட் மேட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம மண்டைக்கு பேர் கிரே மேட்டர்னு அர்த்தம். அதுதான். அவ்வளோதான். that's it. next, write the difference between endocrine and exocrine gland. endocrine glandனா என்ன, exocrine glandனா என்னது? அதாவது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுரப்பி. என்ன சுரப்பி? டக்ட்லெஸ் அண்ட் எஸ். ஓகே. அடுத்து பார்க்கலாம் வாங்க. endocrine gland, they are called ductless gland. ductless gland, their secretion is carried by bloodstream. ductless என்னது? ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்ககிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்கா. ரைட்டா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்ககிட்ட கண்டெய்னர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எச்சில் இருக்குது. எச்சில் பார்த்திங்க அப்படின்னா பிளட்டில் போய் கலக்கணும்னு அவசியம் இல்லை. we have a salivary gland. நம்ம எச்சியை துப்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. ரைட்டா? நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. வேறஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய. ரைட்டா? நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய லிவர், அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ், இவங்க செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ என்னது, டேரெக்டாக அது பிளட்டுக்குள்ளே போயிடும். அதுதான். தே ஹாவ் டக்ட் டு கேரி தேர் செக்ரீஷன். தே ப்ரொடியூஸ் என்சைம்ஸ். இவங்க ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. தே ஆர் கால்ட் ஹார்மோன்ஸ். சாலிவரி கிளாண்ட் இருக்குல்ல, இட் இஸ் மியூக்கஸ் என்சைம். நம்மளோட எச்சில் நம்ம என்சைம்னு சொல்ல போகிறோம். லிவர் அல்லது ஃபேட்டி ஆசிட், பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடியதெல்லாம் ஹார்மோன் செக்ரீஷன். இன்சுலின் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம we are going to call it as hormones. இது enzymes. சரியா? நெக்ஸ்ட், how does binary fission differ from multiple fission? ரைட்டா? binary from multiple. binary என்னதுப்பா?
ரெண்டு. பைனரி மீன்ஸ் ரெண்டு. மல்டிபிள் அப்படின்னா மோர் தேன் 2 ரைட்டா. மல்டிபிள் அப்படின்னா என்னது? மோர் தேன் 2. மோர் தேன் 2 சரியா? மோர் தேன் 2. right. Binary fission is the splitting of cell into two daughter cell ரைட்டா. பைனரி ஃபிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா மாதிரி ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இவங்க அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு ரெண்டு அமீபா கிடைக்க போகுது ரைட்டா. இங்கே ஒரு அமீபா, இன்னொரு அமீபா கிடைக்க போகுது. இந்த மாதிரி ரெண்டு அமீபா. splitting of a cell into two daughter cell. Multiple fission is splitting of a parent cell into two or more daughter cell. இது என்ன பண்ண போகுது, ஒன்று ஒரு இதுலேருந்து ரெண்டு மூணு இருப்போம் ரைட்டா. ஒருத்தவங்கலேருந்து ரெண்டு மூணு, ஒரே ஒரு காம்பவுண்ட்லேருந்து நம்மளுக்கு மோர் தேன் 2 நிறைய பேர் வர போகிறாங்க ரைட்டா. ஒருத்தவங்களே உடஞ்சி பிரிஞ்சு நிறைய பேர், ஒரு பேரண்ட் உடஞ்சி அதுலேருந்து நிறைய யங் ஒன்ஸ் வரக்கூடியது. அதுலேருந்து நிறைய யங் ஒன்ஸ் வரக்கூடியது. டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபேவரபிள் கண்டிஷன். ஒரு சில ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்க போது தான் வரப்போது. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அதெல்லாம் எவன் வந்தாலும் வராட்டி என்ன வேணால் நடக்கட்டும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு இவங்க போயிட்டே இருக்க போகிறாங்க. இங்கே என்ன அப்படின்னா சிஸ்ட் ஃபார்மேஷன் இஸ் ஆப்சன்ட். சிஸ்ட் என்னது, ஒரு மாதிரி ஒரு இதெல்லாத்தையும் இந்த குட்டியெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பை மாதிரி இருக்குது. அந்த பை மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே ஃபார்ம் ஆகுது. இங்கே என்ன அப்படின்னா மொதல் ஒரு பை மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு ஒரு பை மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த பைக்குள்ளே என்னது நிறைய அந்த பேரண்ட்டே உள்ளுக்குள்ளே குட்டி குட்டியாக எல்லாத்தையும் உருவாக்கிடுவாங்க. உருவாக்கி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து உடஞ்ச உடனே எல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. அது வரைக்கும் அது சிஸ்ட்டுக்குள்ளே இருக்க போகுது. இங்கே அப்படிலாம் இல்லை. இங்கே ஃபார்ம் ஆகிறப்ப ரெண்டாக உடையிறாங்க, இவங்க பாதி அப்படியே வளர்ந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா, பாராமீஷியம். பாராமீஷியம்னா என்னது, இந்த மாதிரி இருக்கும் ரைட்டா. பாராமீஷியம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பாராமீஷியம். கிளாமிடோமோனஸ்னால் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிளாமிடோமோனஸ் இந்த மாதிரி குண்டாக இருக்கும் கொஞ்சம் சரியா, அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இட் இஸ் டிஃப்ரெண்ட் சரியா. ஸோ கிளாமிடோமோனஸ், இன்னொன்று பாராமீசியம், அமீபா எடுத்துக்கோங்க சரியா. தட்ஸ் இட். டே ஷேகர் விருத்தாம்பலமா கண்டிப்பாக சொல்கிறேன்டா, தமிழ் மீடியத்துக்கு உனக்காகவா சொல்லிடுறேன்டா. இதுவாக வெயிட் பண்ணுங்கடா ரைட்டா. வெயிட் பண்ணு, இன்றைக்கி முடியாது பட் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் ரைட்டா. நாளமுள்ள மற்றும் நாளமுல்லா சுரப்பி இஸ் வெரி குட் தமிழில் ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட்டு சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா என்ன, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பினா என்ன. சொமேட்டிக்னா என்ன, ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பினா என்ன. சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா என்னது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் சொமேட்டிக் செல். சொமேட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய ஜீனை ரீப்ளேஸ் பண்ண போகிற வேலைக்கு பேர் தான் என்னது, அந்த தெரப்பினா என்னது, ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. அது பேர் தான் என்னது, நம்ம சொமேட்டிக் செல்லில் இருக்கக்கூடிய உடஞ்சு போன வேலை செய்யாத ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி சரியா. அதே இது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன்னா ஜெர்ம் செல். ஜெர்ம் செல்னா என்னது, எக்கு, ஸ்பெர்மு ரைட்டா. இன்னும் கருவே உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அதில் இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு செல்லு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த செல் செத்து போனச்சோ அது வேலை செய்யலைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி ரைட்டா. ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. இட் இஸ் ஒன்லி பெனிஃபிஷியல் டு த பேஷண்ட் பட் நாட் கேரிட் அவுட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சொமேட்டிக் ஜீன் தெரப்பிங்கிறது அடல்ட் செல்லில் நடக்கக்கூடியது. இது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னோடய ஜீனில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துனாங்கன்னா எனக்கு மட்டும்தான் அந்த மாற்றம் இருக்க போகுது. என்னோடய குழந்தைக்கோ அதுக்கடுத்து வரக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கு இது கேரி ஆக போகிறது கிடையாது. வேறஸ் இதே இது நான் வந்து ஜெர்ம் செல்லில் நான் ஒரு சேஞ்ச் பண்ணேன்னா அது அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் அது போயிட்டே இருக்க போகுது ரைட்டா. ஜீன்ஸ் கேன் பி கேரிட் அவுட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பட் டில் டேட் ஒன்லி சொமேட்டிக் ஜீன் தெரப்பி வாஸ் பீன் டார்கெட்டட். இப்போ வரைக்கும் இதுதான் டார்கெட் பண்ணியிருக்கோம். இது வந்து என்னது, இது வரைக்கும் நடக்கலை, இதை பண்ண முடியலை. ஸோ இது இருக்கா, இது பண்ண முடியல ரைட்டா. இப்போவே பிடிஎஃப் எப்படி அனுப்ப முடியும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ. undifferentiated cell, differentiated cell ரைட்டா. undifferentiated, differentiated, this is also one of the important different question சரியா. ரைட் கவனிங்க. they are variable potency ரைட்டா. they are variable potency. these cells can carry out specific functional role ரைட்டா. these cells can carry out specific function only. they are unspecialized mass of cells and can divide to form more cells to give rise to a differentiated cell. undifferentiated cellனா இது எல்லாமே ஒரு செல். இது என்ன டைப் ஆஃப் செல்லுன்னு சொல்ல முடியுமா? we don't say that இது என்ன டைப் ஆஃப் செல்லுன்னு. இது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையவே இல்லை ரைட்டா, வளர்ச்சி அடையவே இல்லை. அதனால் இது என்னது,
இதை நம்ம என்ன டைப் ஆஃப் செல்லுன்னு என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. whereas differentiated செல்லுனா we can say that இது என்ன செல்லு, இது என்ன செல் சொல்லுங்கள். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது என்ன செல்லு, நான் வரைஞ்சிருக்கிறது என்ன செல், இது என்ன செல்லு, அதுக்கப்புறம் இது என்ன செல் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் என்னது, இது நர்வ் செல்லு, இது மசில் செல். ரைட்டா, அப்போ இது நர்வ் செல்லுன்னு சொல்ல முடியும், இது மசில் செல்லுன்னு சொல்ல முடியும். இது என்ன செல்லுன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்போ தே ஆர் வேரியபிள் பொட்டன்சி. இதுதான் இதுவாக மாறி இருக்குது, இதுதான் இதுவாக மாறி இருக்குது. இது இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னா இட் வில் சேஞ்சு. ரைட்டா, இது நர்வ் செல்லாகவும் மாறலாம், மசில் செல்லாகவும் மாறலாம். சரியா, ரைட், அப்படி மாற முடியும். சரியா, வேறுபடுத்தக்கூடிய, ரைட்டா, வேறுபடுத்தக்கூடிய அன்டிஃபரன்ஷியேட்டட் செல், வேறுபடுத்தக்கூடிய செல்லு, வேறுபடுத்த முடியாத செல் அப்படின்னு நினைக்கிற தமிழில் அதை செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அன்ஸ்பெஷலைஸ்டு செல். இது குறிப்பிட்ட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படாது. இது என்னது, சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, இது ஸ்ட்ரென்த்துக்காக உள்ளது. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட்டட் செல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஸ்பெஷலைஸ்டு செல் டைப் அண்ட் cannot form any other type of cells. ஒரு நியூரான் செல் இன்னொரு நியூரான் செல்லை தான் உருவாக்கும். இது எல்லாத்தையும் உருவாக்கும், யாரை வேணால் இருக்கலாம். ரைட்டா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். வேறுபடுத்தக்கூடிய செல்லேருந்து இதுலேருந்து தான் மாறி வந்துச்சு. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல், சோர்ஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் ஏர்லி எம்ப்ரியோ, அடல்ட் ஸ்டெம் செல்ஸ், இதெல்லாமே அடல்ட். இது வந்து சோர்ஸ், இது வந்து ஜென்ரலாக சின்னதாக இருக்கக்கூடிய. ரைட்டா, ஓகே. வேறுபடுசல் வேறுபடா செல் நினைக்கிறேன். ரைட்டா, வேறுபடுசல் வேறுபடா செல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாரு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு. எஸ்கே ஜஸ்ட் செக் இட் அவுட். உனக்கு அது புரிஞ்சுதா, செக் பண்ணு. ஸோ அடுத்து, ஹவு இஸ் கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல்? கேன்சர் செல்லும் நார்மல் செல்லும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது? கேன்சர் செல் பாருங்கள், தீஸ் ஆர் நியூக்ளியஸ் லார்ஜ். கேன்சர் செல்லோட நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்க போகுது. ரைட், பயங்கர பெருசாக இருக்க போகுது. அதே இது பார்த்திங்க அப்படின்னா தே ஆர் நார்மல் ஸ்மால் சைஸ்டு நியூக்ளியஸ். த நியூக்ளியஸ் ஸோ த நியூக்ளியோலை ஆர் வெரி ப்ராமினென்ட். ரைட்டாக, இதோட நியூக்ளியோலை பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராமினென்ட், ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் ஆர் லெஸ் ப்ராமினென்ட்டு. தே கேன் மல்டிபிள் இன்டெஃபினெட்லி, வரையறையே இல்லாமல், ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் என்ன அப்படின்னா இது பல மடங்காக என்ன பண்ணிகிட்டே இருக்க போகுது, பெருகி பல மடங்காக போயிட்டே இருக்க போகுது. சரியா, அதே இது என்ன அப்படின்னா தீஸ் ஆர் தே ஹாவ் அ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், பர்டிகுலர் ரேட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கு மேலே மல்டிப்ளை ஆகாது. என்ன பாடம்னு ஒரு டவுட்டா இரு, இது என்னென்ன பாடம்ன்றது இது ஜெனடிக்ஸ் லெசன். ஜெனடிக்ஸ் லெசனில் பாரு, இது ஜெனடிக்ஸ்னால் 17th லெசனா, 17th லெசன். இது அதுக்கு அடுத்து 18th லெசனில் பாருங்கள். கேன்சர் செல்லு, கேன்சர் பற்றி எந்த லெசனில் இருக்குது அந்த லெசனில் செக் பண்ணி பாருங்கள். ஐ வில் டெல் யூ. ரைட்டா, 1821. இது யூனிட் 21. இது 21. அதுக்கு முன்னாடி இருந்தது 18. ரைட்டா, அதுக்கு முன்னாடி இருந்தது 18th யூனிட், 18th ஜெனடிக்ஸ். தே இன்வைட் சரௌண்டிங் டிஷ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா, ஒரு கையோ அல்லது ஏதோ ஒரு பார்ட், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டில் கேன்சர் செல் வந்துருச்சுன்னா இது என்ன பண்ணுமா, அப்படியே கொஞ்சமாக அந்த கேன்சர் செல் அந்த ஸ்பாட்டை ஃபுல்லாக என்ன பண்ணுமா, சாப்பிட ஆரம்பிச்சோம். வேறஸ் தே டு நாட் இன்வைட் த சரௌண்டிங் செல்ஸ். இவன் இருக்கான் அப்படின்னா அவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு தான் இருப்பான், யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். லெஸ் டிஃப்ரென்ஷியேட்டட், இது என்ன நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. தே ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். அதனால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், வேறுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா, சி இது இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் இல்லை, வெறும் வேறுபடுத்துக, ஒன்லி டிஃப்ரென்ஸ்.
ரைட்டா, ஒன்லி டிஃப்ரென்ஸ். டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், ரைட்டா. டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி, அதில் நீரிழிவு நோய்னு சொல்லுவாங்களா, அதில் டைப் 1 என்ன, டைப் 2 என்ன அப்படிங்கிறது. டயக்னாஸ்ட் இன் சைல்டுஹுட், டைப் 1 என்ன பண்ணால் நம்ம டயக்னாஸ்ட் இன் சைல்டுஹுட், சிறு வயதிலேயே இதை கண்டறிய முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு above 30 years, ரைட்டா. இந்த மாதிரி வயசானவங்கள்ட்ட தான் என்ன பண்ண முடியும், இந்த டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கா இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும். நாட் அசோசியேட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் பாடி வெயிட், இது வந்து பாடி வெயிட் இதுக்கு காரணம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இங்கே எக்ஸஸ் பாடி வெயிட்டு காரணம் இருக்குது. ட்ரீட்டட் வித் இன்சுலின் இன்ஜெக்ஷன் கேனாட் பி கண்ட்ரோல்டு வித்தவுட் டேக்கிங் இன்சுலின், ரைட்டா. ட்ரீட்டட் வித் இது வந்து இன்சுலினால் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே என்ன அப்படின்னா ஜென்ரலாக மாத்திரை மருந்து டேப்லெட்டு இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை சரி பண்ண முடியும். இது வந்து சிறு வயதில் வரதை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான். சரியா. So with this we have completed all difference, right? All difference questions completed. ஒரு பெரிய டிக் மார்க் போட்டுரும், ரைட்டா. ஆல் டிஃப்ரென்ஸ் கொஷின் கம்ப்ளீட்டட். ஆல் டிஃப்ரென்ஸ் எல்லா டிஃப்ரென்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. SMSW பிரேக்கா, ஏண்டா ஒரு மணி நேரம் கூட முழுசாக முடியலை, அதுக்குள்ளே பிரேக்காடா? நேற்றெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் எப்படி தெரியுமா போச்சு, 6:30 ஆரம்பித்தோம், 11 மணிக்கு முடித்தோம். ஊடால வெறும் சாப்பிட்றதுக்குரிய பிரேக் மட்டும்தான், வேறு பிரேக்கே கிடையாது. 9th லைவ் இப்போ டுமாரோ வில் பி ஹேவிங் அ லைவ், ரைட்டா. நாளைக்கு நம்மளுக்கு லைவ் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு லைவ் இருக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நீ எல்லா சாப்டரில் இருக்க டிஃப்ரென்ஸும் ஒரு தடவை நம்ம பார்த்தாச்சு, ரைட்டா. இப்போ யாரா அந்த அருள், நான் தான் சொல்கிறது இம்பார்ட்டன்ட் கொஷின் இல்லைடா, புக் பேக்கில் இருக்க எல்லா டிஃப்ரென்ஸ் கொஷினும். சரியா. மாஸ் பண்ணுறோம். தீமையில் நாளைக்கு ஷோ ஆகும்டா, இன்றைக்கி வந்துருக்கா, இன்றைக்கி சண்டேல, நாளைக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்க, நாளைக்கு உனக்கு ஷோ ஆகும். சரியா. இட் இஸ் SMSW. ஓகே குட். சாங்கா, நான் பாட்டெலாம் பாட மாட்டேன். தமிழ் மீடியம் பசங்க ஒன்று கூட பார்க்கலையா? அதெல்லாம் தமிழ் மீடியம் பசங்களும் பார்க்குறேன். ஜெரோமின்னு ஒரு பையன்லாம் ஒரு பொண்ணெல்லாம் இருக்காங்க, அவங்களாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்கேன்லாம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தீமினல் கிளாஸ் டிட் நாட் ஷோ, தீமினலுக்கு வரும், வெயிட் பண்ணுங்கள், ரைட்டா. தமிழ் லைவும் கவனிச்சிங்களா? வெரி குட் வெரி குட். தமிழ் லைவ் இன்றைக்கி தமிழன் சார் உனக்கா ஸ்பெஷலாக பண்ணாங்க. நாளைக்கு நாளானைக்கும் திருப்பி அதே மாதிரி இருக்கும். தொடர்ந்து எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க, ரைட்டா. பாட்டெலாம் பாட மாட்டேன் நான். நீ 11th நீ வந்து ஹாஃப் இயர்லி நல்ல மார்க் வாங்க, அதுக்கப்புறம் நான் பாடுறேன். நாளையிலேருந்து தமிழ் தான் இருக்கும். ஓகே. எஸ், தமிழ் கிளாஸ் 6 hours இருந்துச்சு இன்றைக்கி. சூப்பரில். இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் யூ கேன் டேக் இட். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் நீ போனேன்னா இருக்குது, நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். எல்லா டீச்சர்ஸும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்தாச்சு. நீ இது வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலனா இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் என்ன பண்ணு, கடன்னு போய் பார்த்துரு, ரைட்டா. இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தேன்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிட்டா அதில் வீடியோஸ்குள்ளே போனேன்னா இதில் பாரு, இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் இங்கிலீஷ்க்கு இந்த இருக்குப்பா. 10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் கொடுத்துட்டேன். சரியா. இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆஃபில் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தேன்னா அந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 10th சயின்ஸ் ஹாஃப் இயர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப்னு கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். என்னோடய ஐடி ஆஃபீஸ் ஐடி இருக்குனால எனக்கு ஓப்பன் ஆகலை, இல்லைனா எனக்கு ஓப்பன் ஆகும். யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அவுட், ரைட்டா. அதுலேருந்து நீ என்ன பண்ணலாம், எடுத்து பார்த்துக்கலாம். அதுலேருந்து எடுத்து படிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சரியா. Now we will have a go for a break, ரைட்டா. என்ன பண்ணலாம், ஒரு 6 minutes பிரேக். ஓகேவா. எத்தனை மணிக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பித்தோம்? 6 மணிக்கு தானே ஆரம்பித்தோம். ஆனால் ஏன் எனக்கு 1 hour தான் காட்டுதுங்க? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுல, இல்லையா?
ஓ ஊடால நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் வரல. சரி சரி சரி, ஓகே ஓகே, ரைட் ரைட். நான் ஊடால ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணதுனால. அனிருத் வாய்ஸ் மாதிரி இருக்கு. என்ன காமெடி ஏண்டாடே. ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் விட இப்போ நான் சொன்னது தான் முக்கியம், அதனால் அது மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் we are going to see define. டிஃபைன் கொஷின் எல்லாம் பார்க்க போகிறேன் இன்றைக்கி, ரைட்டா? டிஃபைன் கொஷின் ஒன்று இருக்குது. சென்டம் எடுக்க டிப்ஸா? தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம், ரைட்டா? டேய் கண்டிப்பாக அனுப்புகிறான்டா ஷேக்கர். யாரா ஷேக்கர்? நீ அப்படிலாம் பண்ணாதடா, கண்டிப்பாக அனுப்பிச்சிடலாம், ரைட்டா? இன்ப்ரீட் அண்ட் அவுட் ப்ரீடு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்த ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் வச்சுருக்கேன், வந்துடும். Okay, right. So now we'll go for a small break, right? We'll meet at 7:35. 10 minutes break. 10 minutes போய்ட்டு அங்கே கடன்னு போய்ட்டு வா. 10 minutes போதும். 10 minutes ஜாஸ்தி தான். We'll meet after 10 minutes.
என்னப்பா ஆரம்பிக்கலாமா? எஸ். Are you guys ready for the next define session? சரியா, ஆரம்பிக்கலாமா? டிஃபைன் என்னன்றதை பார்க்கலாமா? எஸ். சண்டே how was your day? இன்னைக்கு டே எப்படி போச்சு? என்ன செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி let us have a small talk. இன்னைக்கு என்ன பண்ணீங்க எல்லாரும்? What you did today? இன்னைக்கு என்ன செய்தீர்கள்? டேய், தமிழ் இப்போதைக்கு வராதுல. தமிழ் மீடியம் இப்போதைக்கு வராது. தமிழ் மீடியம் கண்டிப்பாக இப்போதைக்கு வராது. சரியா? வீடியோ ஸ்டார்டிங்கில் பண்ண ஸ்ப்ளிட் பண்ண பிடிஎஃப் கொஷின் இப்போதைக்கு வராது. நாளைக்கு இல்லை நாளானைக்கு தான் வரும் உனக்கு. சரியா? ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நிறையா கொஷின்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது. இந்த பாரு, அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங் கொஷின்லாம் மிஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு சில கொஷின் மிஸ் ஆகிருக்கு. ஹாவ் டு ரீஒர்க் ஆன் இட். நிறைய விஷயங்கள் ரீஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிடிஎஃப் தர இயலும். அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் தர இயலாது. அவ்வளோதான். யாழினி பாப்பா எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் குட். யாழினி குட், நல்லா இருக்காங்க. போன தடவை சயின்ஸில் 98 மதிப்பெண்கள். தட் இஸ் குட். வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். புக் பேக் கொஷின் படிச்சிட்டிங்களா தமிழில்? குட். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் படிச்சிங்க. ஓகே. வேறு ரெக்கார்டு எழுதிட்டு இருந்தீங்க. தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க டுடே. தட்ஸ் குட். 7 மார்க் படிச்சிருக்கீங்களா? குகனை கூப்பிட்டு வாங்க. குகன் வந்து சில்ட்ரன்ஸ் டே வீடியோவில் இருப்பான். வேறு எதுலேயும் குகன் இருக்க மாட்டான். யாழ்னி ரொம்ப பழைய வீடியோவில் இருப்பாங்க. ஈஸியாக படிக்கிறது எப்படி? ஈஸியாக படிக்கிறது எப்படின்னா, ஒரு தடவையாவது எல்லாத்தையும் முழுசாக படிக்கணும். அப்போ தான் ரெண்டாவது தடவை படிக்கிறப்ப அது ஈஸியாக இருக்கும். படிக்காமே வச்சுருந்தா அது எப்போ படித்தாலும் முதல் தடவை கஷ்டமாக தான் இருக்கும். 100 out of 100 in science. ஓகே, தட்ஸ் குட். வெரி குட், வெரி குட் எஸ்கே. வெரி குட், வெரி குட். அது எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சுரு. மார்க் பண்ணி வச்சுக்கோ. லெசன் வைஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டுடியோவுக்கு வரணும்னா அவங்களுக்கு லீவ் இருக்கணும். நான் பாரு, இன்றைக்கி நடுராத்திரியில் போவேன். நேற்றெல்லாம் நடுராத்திரியில் போனேன். நேற்றெல்லாம் வீட்டுக்கே போகல. நேற்று நைட்டு இங்கே தான் இருந்தேன். காலையில் 8 மணிக்கு தான் எந்திரிச்சு போனேன். நேற்று நைட்டு ஸ்டுடியோலே தூங்கினேன். ஏன்னா நேற்று நைட்டு கிளாஸ் முடிஞ்சு 11 மணி. அதுக்கப்புறம் உனக்கு இன்றைக்கி செஷனுக்குரிய பிளானிங்கு, அதுக்கப்புறம் ஒரு சிலதெல்லாம் இந்த சர்ச் பண்ணுறதுக்கு. நேற்று நைட்டு ஒரு தூங்குறப்போ ஒரு 1:30 மணி 2 மணி இருக்கும். காலையில் திருப்பி அதுக்கப்புறம் ஒரு 8 மணி ஆகிடுச்சு எந்திரிச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காலையில் வீட்டில் பார்த்தேன்னா ஒரு 10 மணி 11 மணிக்கு உட்காந்து திருப்பி சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அந்த பெரிய பிடிஎஃப் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னென்ன சாப்டர் அப்படின்னு பிரித்து போடுறதுக்குள்ளே அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம்ஸ். ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுத்துட்டேன். ஃபிசிக்ஸில் 5th சாப்டர் 6th சாப்டர் சொல்லிக் கொடுத்துட்டேன். ரைட்டா? நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? அதை பார்த்தா தெரியும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பயமாக இருக்கா? பயம் நல்லது. பயப்படாது. பயப்படாமல் இருக்குது. அப்படி பயந்துக்கிட்டே இரு, பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம்ஸ் வீடியோ வேணும்னா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எங்கே இருக்குது? இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 7 மார்க்கு. நைட் ஸ்டடின்னு இருக்கும். சரியா? இந்த இருக்குப்பா நைட் ஸ்டடி. இது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். ரைட்டா? இது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் நைட் ஸ்டடி. இதே மாதிரி இன்னொரு நைட் ஸ்டடி இருக்குமே எங்கே? ஹாஃப் இயர்லி சாப்டர் 1 hour. இங்கே ஒரு நைட் ஸ்டடி இருக்கா? இது கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம். இது கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம், அது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. இது ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக 2.5 மணி நேரம். இதெல்லாம் நைட்டு 9:30க்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடித்தோம். வேறு லெவலில் பசங்க கவனிச்சானுங்க. சூப்பராக, பயங்கரமாக. லைவ் முடிகிறப்ப கூட என்ன அப்படின்னா 110 பேரோ 100 பேரோ இருந்தாங்க. அந்த மாதிரி 12 மணி வரைக்கும் கவனித்தாங்க. இப்போ பாரு, சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு நடத்துகிறோம். அப்போ கூட யாருமே இருக்க மாட்டேங்கிறீங்க. நவடேஸ் யூ டோன்ட் ஹாவ் தேட் ஃபியர். உங்கள் மனசில் பயம் குறைஞ்சிருச்சு. அதான் அதை வெளிப்படுத்துது. நமக்கு என்ன அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தட் இஸ் வாட். சயின்ஸில் 49 எடுக்கிறீங்களா? பரவாயில்ல, போக போக இன்னும் கூட எடுத்துடலாம். ரைட்டா? என்னோடய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? சயின்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு போங்க. யூ ஹேவ் டு டூ இட். ரைட்டா? ஓகே, ரைட்டா.
ஆரம்பிக்கலாம் சரியா? ஸோ ஒரு பிரேக் போயிட்டு வந்தாச்சு. நவ் வி ஹாவ் டு பி சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட். ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி என்ன பண்ண போகிறோம்? கடகடன் போகலாமா? ரைட், போகலாம். ரைட், போகலாம் வாங்க வாங்க வாங்க. சயின்ஸில் இன்னும் 1 மார்க் கூட படிக்கல. ஏன் படிக்கல? இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ நாள் நம்ம லைவில் அட்டன் பண்ணிங்களா? மதினா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம். படிக்கலன்னா பரவாயில்ல, இனிமேலாவது லைவை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள் சரியா? சரியா? ரைட். டிஃபைன் இனர்ஷியா. டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். இனர்ஷியானா என்ன, அதோட கிளாசிஃபிகேஷன், அதோட வகைகள் என்ன அப்படின்னு. இனர்ஷியா அப்படிங்கிறது இட் இஸ் அ இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி. ரைட்டா? இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ரைட்டா? இனர்ஷியா ஆஃப் த பாடிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த. இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டினா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச், மாற்றத்திற்கு நான் ஈடுபட மாட்டேன், நான் சொல் பேச்சு கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் இங்கே கூடிய விஷயம். ரைட்டா? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரைட்டா இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியது, அல்லது ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், அன்லெஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை எனி எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். வெளியேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, வெளியேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. ரைட்டா? எதுவுமே இருக்கக்கூடாது. அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், நான் ஒரு ஃபோர்ஸை கொடுத்தா மட்டும்தான் அது ஒரு ஃபோர்ஸில் போயிட்டு இருந்துச்சுன்னா அது நிற்கும், இல்லை ஒரு நிலையான இடத்துல இருந்தாலும் அது மாறும். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறதான் விஷயம். சரியா? நிலைமம் என்பது யாதுன்றதான் கேள்வி. அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னா inertia of rest, inertia of motion, inertia of direction. இதுதான் இதோட டைப்ஸ். ரைட்டா? டே ஷேகர், தமிழில் நிறைய பேர் உனக்கு சாட்டில் போடுறாங்க, அது கவனி சரியா? தமிழில் அவங்கெல்லாம் போடுறாங்கல்ல, அது கவனி. அதுதான் அதோட ஆன்சர், அதை கவனிச்சுக்கோங்க. டிஃபைன் த மொமெண்ட் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் கப்பல்னா என்னது? ரொட்டேட்டிங் எஃபெக்ட், திருப்பு விசைன்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்ட். குழாய் டெய்லி குழாய் திறக்கிறோமா? டெய்லி நம்ம வீட்டில் டேப் திறக்கிறோமா? நான் போன கிளாஸே சொல்லியிருந்தேன், யார் யாரெல்லாம் டேப் ஓப்பன் பண்ணுறேன். டேப்பை ஓப்பன் பண்ணுறப்போலாம் அதில் ஃபிசிக்ஸ் இருக்குது. டேப்பை நீ என்ன பண்ண முடியாது, ஒரு விரலை வச்சு ஒரு நாள் ஓப்பன் பண்ண முடியாது. ரைட்டா? ஒரு விரலை வச்சு ஒரு நாள் டேப்பை ஓப்பன் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டூ லைக் திஸ். ரைட்டா? இது பாரு எப்படி இருக்குன்னு. இப்படி டேப்பை ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தேன்னா ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம், ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம். இட் இஸ் அ ரொட்டேஷன். நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். இட் இஸ் அ ரொட்டேட்டிங் ஃபோர்ஸு. அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். அதுக்கு பேர் தான் என்னது? மொமெண்ட் ஆஃப் கப்பல். மொமெண்ட் ஆஃப் கப்பல் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் ரைட்டாக ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். between the lines of moment m is equal to force into f into s. some questions it will be as d. ஒரு சில கொஷினில் f into s இருக்கும், f into d both are same. ரெண்டுமே என்னது? சேம் தான். அடுத்து டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட். யூனிட் ஆஃப் கரண்ட் என்னது? கரண்ட்டோட யூனிட் என்ன, அதை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம we have to explain it. ரைட்டாக? கரண்ட்டோட யூனிட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். the current flowing through a conductor. கண்டக்டர்னா என்னது? ஒரு மின் கடத்து பொருள் இருக்குது, அதில் கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இட் இஸ் செட் டு பி 1 ஆம்பியர். அப்போ ஒரு கடத்து பொருள், அது ஒரு கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? 1 ஆம்ப்ஸ். 1 ஆம்ப்ஸ்ன்னு சொன்னால் தப்பு, 1 ஆம்பியர் தான் சொல்லணும். when a charge of 1 coulomb flows across charge, ஒரு கூலும்பு சார்ஜ். ரைட்டா? ஒரு ஆம்பியருங்கிறது என்னென்னா ஒரு கூலும் சார்ஜ் ஒரு செகண்டுக்கு, ஒரு செகண்டில் ஒரு கூலும்பு சார்ஜ் போச்சுன்னா அதுதான் ஒரு ஆம்பியர். ரைட்டா? அதாவது எலக்ட்ரான் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரான் நடக்குது? ஒரு கூலும் அளவு எலக்ட்ரான். ரைட்டா? 1 கூலும் எலக்ட்ரான், 1 கூலும் எலக்ட்ரான் ஒரு செகண்டில் நகர்றதுக்கு பேர் தான் ஆம்பியர். ரைட்டா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. the current flowing through a conductor is said to be 1 ampere when a charge of 1 coulomb flows across any cross section of a conductor. ஒரு கண்டக்டரில், ஒரு மின் கடத்து பொருளில் ஒரு வினாடியில் எவ்வளோ கூலும் சார்ஜ் போகுதோ அதுதான் 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் டிவைடட் பை 1 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். நேம் எனி 2 devices
which are working on the heating effect of electric current. கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலமாக சூடு ஏறி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டிங் டிவைசஸ் ஏதாவது 2-3 கேட்டிருக்காங்க. ரைட்டா? அது என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்னென்ன அயன், ரைட்டா, எலக்ட்ரிக் ஐரன், அயன் பாக்ஸு, டோஸ்டர், வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே என்னது கரண்ட்டை பாஸ் பண்ணுறது மூலமாக இருக்கக்கூடியது. ரைட்டா? சரியா? ரைட்? கிளியர். இன்றைக்கி நடத்துகிறது இந்த பிடிஎஃப் உனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட் த எண்டில் நான் அட்டாச் பண்ணுவேன். இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் கொஷினும் இந்த கொஷினும் பிடிஎஃப் கொடுத்துருவேன். பட் மாஸ்டர் பிடிஎஃப் இன்றைக்கி வராது. மாஸ்டர் பிடிஎஃப் இனிமேல் தான் வரும், பொறுமையாக தான் வரும். சரியா? ரைட். நெக்ஸ்ட், டிஃபைன் கிரிட்டிக்கல் மாஸ். கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னது? த மினிமம் மாஸ். ரைட்டா? த மினிமம் மாஸ். ரைட்டா? மினிமம் மாஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல். ஃபிசைல் மெட்டீரியல்னு என்னது? நம்ம அதாவது நம்ம வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அல்லது ஃபிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல். ரைட்டா? அந்த மெட்டீரியல் தான் ஃபிசைல் மெட்டீரியல். நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் மாஸ். ரைட்டா? கிரிட்டிக்கல் மாஸுங்கிறது என்னது? ஃபிசைல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டைன் த செயின் ரியாக்ஷன். தொடர்ச்சியாக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியாக ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு யார் ஏதுவாக இருக்காங்க, அதுக்கு எவ்வளோ மாஸ் தேவை, அதுக்கு எவ்வளோ நிறை தேவையோ அவங்க தான் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அதுக்கு பேர் தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர். ரைட்டா? அதோட இயற்கை தன்மையை பொறுத்து இருக்குது, அதோட அடர்த்தி டென்சிட்டி, அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் த ஃபிசைல் மெட்டீரியல், அதோட அளவை பொறுத்து இது எல்லாமே இருக்குது. சரியா? அடுத்து டிஃபைன் ஒன் ரான்ஜென்ட். ரைட்டா? டிஃபைன் ஒன் ரான்ஜென்ட். ரைட்டா? டிஃபைன் ஒன் ரான்ஜென்ட். ஒன் ரான்ஜென்ட்னா என்னது? ஒன் ரான்ஜென்ட் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance. ரைட்டா? ஒன் ரான்ஜென்ட் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance. Radioactive substance which produce a charge of 2.58 × 10⁻⁴ coulomb. அதாவது ஒன் ரான்ஜென்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ரேடியோஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், கதிரியக்க பண்பு கொண்ட ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த ஒரு பேனா ஒரு சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா 2.58 × 10⁻⁴ கூலும் அப்படிங்கிற ஒரு சார்ஜை 1 kg ஏரில், ரைட்டாக, சுற்றி வந்து 1 kg ஏர் இருக்குது, 1 கிலோ காற்று இருக்குது. அந்த 1 கிலோ காற்றுல இவ்வளோ சார்ஜை வெளிப்படுது, இவ்வளோ சார்ஜ் என்ன பண்ணுது? வெளியே விடுது. இவ்வளோ சார்ஜ் என்ன பண்ணுது? வெளியே வருது. அந்த பொருள்லேருந்து 2.58 × 10⁻⁴ கூலும் அப்படிங்கிற அளவுக்கு சார்ஜ் 1 கிலோ காற்றுல என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே போகுது. ரைட்டா? ரைட்டா? 1 கிலோ காற்றுல என்ன பண்ணுது? வெளியே போகுது. 1 kg ஏரில் இது எல்லாமே என்ன அப்படின்னா வெளியே போகுது. இது எல்லாமே வெளியே போகுது. ஸோ அப்போ என்னது? அதுதான் ஒன் ரான்ஜன். ஒன் ரான்ஜனுங்கிறது என்னது? 6வது படமாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசன் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய. ரைட்டா? நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். 1 kg of air under standard condition of pressure, temperature and humidity அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு சில பர்டிகுலர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய. ரைட்டா? கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒன் ரான்ஜென்ட் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance. அதாவது கதிரியக்க பண்பு இருக்கக்கூடியது என்ன பண்ணுது? கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியே போகுது. எப்போ வெளியே போகுது? 1 kg காற்றுல, 1 கிலோ காற்றுல 2.58 × 10⁻⁴ கூலும் சார்ஜ் வெளியே போச்சுன்னா அதுதான் ஒன் ரான்ஜன் சொல்ல போகிறோம். சரியா? அதுதான் ஒன் ரான்ஜன். சரியா? நெக்ஸ்ட் போகலாம். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னது? ஒப்பு அணு நிறைனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஒப்பு அணு நிறை. டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா என்னது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is the ratio between the average mass of its isotope to the 1/12th part of mass of carbon 12 atom. எல்லாம் கவனிங்க. ரைட்டா? கவனிங்க கவனிங்க. என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுங்கிறது ரேஷியோ பிட்வீன். ரேஷியோனா என்ன சொல்லியிருக்கேன்? எவ்வளோ புட்டா அண்டர்லைன். ரைட்டா? ரேஷியோனால என்னது? அண்டர்லைன். ஹியூமிடிட்டினா என்ன? சூப்பர் கொஷின். ஹியூமிடிட்டினா என்ன? ரைட்டா? ஹியூமிடிட்டினா என்ன? காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம். காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதான் என்னது? ஹியூமிடிட்டி. சரியா? ரைட். கவனிங்க. இட் இஸ் த ரேஷியோ. ரேஷியோனா டிவைட் பண்ணணும். யார் யார் நடுவில் இருக்க ரேஷியோ?
ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் ரைட்டா. ஒரு எலமெண்ட் இருக்குது, யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கிறேன்னா அவங்களோட ஆவரேஜ் மாஸ் டிவைடட் பை 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். கார்பன் 12ன்னு ஒரு ஆட்டம் இருக்குது ரைட்டா. கார்பன் 12ன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த ஆட்டமோட மாஸ் எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸில் 12 ரைட்டா. இந்த எக்ஸோட 12ல் ஒரு பங்கு ரைட்டா. 1/12 ஆஃப் த x/12ன்னு வச்சுக்கலாம் ரைட்டா. அந்த வேல்யூ தான் ரைட்டா. அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா ஆவரேஜ் மாஸ். அப்போ என்ன பண்ணுறீங்க, கீழே 1/12 ஆஃப் C12 மாஸ். C12 மாஸோட 1/12 ஒரு ஆட்டமோட மாஸ் எடுத்து அது 12ஆல் வகுத்து என்ன வேல்யூ வருதோ அதுதான் சரியா. அதுதான் என்னது அந்த வேல்யூ. எலமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as the ratio between the average mass of isotope to the 1/12th part of mass of carbon 12 atom. 11th standard chemistry first chapter first question again இதுதான் ரைட்டா. chemistry first chapterல first question இதே தான் சரியா. கவனமாக அதை ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ரைட். அடுத்து டிஃபைன் அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா என்ன, அட்டாமிசிட்டினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரி. அட்டாமிசிட்டினா என்ன, the number of atoms present in a molecule. ஒரு மாலிக்யூலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரைட்டா. மாலிக்யூலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டாமிசிட்டின்னு சொல்ல போகிறோம் ரைட்டா. மதினா நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்லோவாக போகிறேன்னா ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு தெரியும். மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு சிலர் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து அட்டன் பண்ணுறவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன். இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு புரியாது. ஒருத்தர் என்னடானா ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் நடத்துங்கன்னு மெசேஜ் போட்டுட்ருக்கான். ஒரு சிலர் அன்வான்டாக என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். 80 பேர் இருக்கானா அதில் நான் தெரிஞ்சு 40லேருந்து 50 பேர் மெசேஜே பண்ணுறதில்ல. நான் கேள்வி கேட்டால் அதுக்கு மட்டும் எஸ் சார் நோ சார் அப்படிங்கிற பதில் மட்டும் கொடுக்குறான். அவன் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கான் உண்மையிலே படிக்கணும்னு. நீங்கள் கவனிங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணாதீங்க. மதினாவோட மெசேஜை பார்த்துட்டு தான் நான் ஸ்லோ பண்ணிட்டேன். நீங்கள் ஆக்சுவலாக கவனிச்சதான் நான் ஸ்லோ பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா. நான் உங்களுக்காக தான் ஸ்லோ பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்லோ பண்ணதை கவனமாக கவனிக்கணும். கவனமாக கவனிங்க. அதே மாதிரி ப்ராப்ளம்க்கு என்னென்னு நான் சொல்லிட்டேன் ரைட்டா. ப்ராப்ளம்க்கு நான் என்னென்னு சொல்லிட்டேன். கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் நடத்திட்டேன், ஃபிசிக்ஸ் 2 சாப்டர் நடத்திட்டேன், மீதி இருக்கிறத அடுத்து நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன் சரியா. அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸில் இருக்கணும்ப்பா. போர் அடிக்கிறப்ப வந்து கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது ரைட்டா. ஒரு சிலர் என்ன அப்படின்னா அப்பப்போ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் பிரேக் விடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தர் என்ன கேட்குறான், டின்னர் பிரேக் விடுவீங்களா. படிப்போண்டா அதுக்கப்புறம் பிரேக்குக்கு போவோம். மதினா சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக் ரைட்டா. மிஸ்டேக்கே கிடையாது. சார் ஸ்லோ பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஃபாஸ்ட்டாக போனேன். 2 கொஷின் ஓகே பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஸ்லோ பண்ணிவிட்டேன் சரி. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மெசேஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நான் உங்களோட மெசேஜுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா அந்த கொஷின் வேலிடான கொஷின் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா. நீ ஒரு கொஷின் கேட்குற, உன்னோட மெசேஜுக்கு மேலேயோ கீழேயோ இருக்க மெசேஜுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் உன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா உங்கள் மெசேஜ் அல்லது உங்கள் கொஷின் வந்து ஒரு வேலிடான கொஷின் இல்லை ரைட்டா. அது ஒரு வேலிடான விஷயமா இருக்காது. அதுதான் சரியா. நீங்கள் வேலிடாக அனுப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். டெலிகிராம் லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பேம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். ஸ்பேம் பண்ணால் ரிப்ளை பண்ணவே மாட்டேன் சரியா. ஆரம்பிக்கலாம் வாங்க ரைட்டா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் அ மாலிக்யூல். இப்போ HCl வேணாம், we will go for H2SO4 பெருசாக வேண்டாம். CO2 எடுத்துக்கலாம். CO2 அட்டாமிசிட்டி என்ன, CO2 அட்டாமிசிட்டி என்ன, CO2 அட்டாமிசிட்டி CO2 அட்டாமிசிட்டி CO2 அட்டாமிசிட்டி என்ன, வாட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் CO2? Yes, CO2 atomicity என்னது? It is going to be 3. CO2 atomicity என்னது? 3. 3 ஆட்டம் இருக்குல்ல, அப்போ இது 3 ரைட். அதான் இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் அ மாலிக்யூல். ஒரு மூலக்கூறில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் இது ஆன்சர் ரைட். அடுத்து டிஃபைன் த டேர்ம் சொல்யூஷன். சொல்யூஷன்னா என்ன, சொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் சொல்யூஷன்? சொல்யூஷனுங்கிற டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A solution is a homogeneous mixture.
சொல்யூஷன் இஸ் அ ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substance. ஹோமோஜினஸ் என்னது ஒரு படித்தான அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே என்னது ஒன்றா மாறிட்டாங்க, வேறு வேறையா இல்லையா, எல்லோரும் என்னவா மாறிட்டாங்க, ஒன்றா மாறிட்டாங்க, ஒரே விதமாக ஒரே ஆளாக மாறிட்டாங்க. சால்ட் ப்ளஸ் வாட்டர், சால்ட் ப்ளஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அது என்னது சால்ட் வாட்டர், ரைட்டா. சால்ட் வாட்டரில் உங்களால் சால்ட்டை பார்க்க முடியுமா? சாண்டு ப்ளஸ் வாட்டர், மண்ணை தண்ணியில் கலக்கிற, மண்ணையும் தண்ணியும் உங்களால் தனியாக பார்க்க முடியும், சரியா. சாண்ட் வாட்டர், சாண்ட் வாட்டர் உங்களால் பார்க்க முடியும். சால்ட் வாட்டரில் உங்களால் சால்ட்டை பார்க்க முடியாது. இட் பிகம்ஸ் ஹோமோஜினஸ். ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா மாறிட்டாங்க, ரெண்டு பேர் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்து ஒரே ஆளாக மாறிட்டாங்க. இட் பிகம்ஸ் ஒன். ரெண்டு பேர் என்ன ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர்ந்து ஒன்றா மாறிட்டாங்க. இட் இஸ் ஹோமோஜினஸ் மிக்சர். அப்போ சொல்யூஷன், முதல் சொல்யூஷன் என்னது, சொல்யூஷன் என்னது சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட், ரைட்டா. சொல்யூட்டு ப்ளஸ் சால்வெண்ட்டு தான் என்னது சொல்யூஷன். அதாவது கரைபொருள் மற்றும் கரைப்பான், கரைப்பொருளும் கரைப்பானும் சேர்ந்து தான் என்னது சொல்யூட், சரியா. ஆமாம், டிஃபைன் கொஷின் ஒரு வேர்ட் கூட சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். சொல்யூட் என்னது, இப்போ இங்கே சால்ட் தான் சொல்யூட், சால்வெண்ட் யார், வாட்டர், சால்வெண்ட் யார், வாட்டர். ஒரு ஒன் வேர்ட் கொஷின் கேட்பாங்க, விச் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட்டு. யாரை யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க? யாருப்பா யூனிவர்சல் சால்வெண்ட்டு? யூனிவர்சல் சால்வெண்ட் இஸ் வாட்டர். வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட், சரியா. வாட்டர் தான் என்னது யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர் என்ன சொல்ல போகிறோம், நம்ம யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம், சரியா. ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ். சரி, இதில் சால்ட் வாட்டர் மட்டும் தான் இருக்கணுமா சார்? நான் சால்ட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சுகர் வேறு சேர்த்துக்கிறேன். அப்போ என்ன பண்ணும், இது எல்லாமே கரைஞ்சு ஒரே ஆளாக இருப்பாங்க. இவங்க எல்லாமே என்னது கரைஞ்சு ஒரே ஆளாக இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹோமோஜினஸ் மிக்சர். ரெண்டு பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க கூட இருக்கலாம். 2 or more solute particles, ரைட்டா. ஹீட் பண்ணும்போது நிறைய பேர் கரைவாங்க, ரைட்டா. கொஞ்சமாக இருப்பாங்க, ஹீட் பண்ணும்போது நிறைய பேர் கரைவாங்க. தட் இஸ் கால்ட் சேச்சுரேஷன், அன்சாச்சுரேட்டட். தட் வி வில் டிஸ்கஸ். அந்த கொஷின் வரப்போ நம்ம அதை பார்க்கலாம், சரியா. வை வாட்டர் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சல் சால்வெண்ட்? சூப்பர் கொஷினில் ஏன் வாட்டர் யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்கிறாங்க? ஏன்னா வாட்டர் இந்த உலகத்தில் இருக்க நிறைய பொருளை ஈஸியாக கரைச்சிடும், அதனால் யூனிவர்சல் சால்வெண்ட். டர்னரி சொல்யூஷன், ஆமாம், இது வந்து பைனரி சொல்யூஷன். ரெண்டு பேர், ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட், அப்போ பைனரி சொல்யூஷன். ரெண்டு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்னா டர்னரி சொல்யூஷன். தட் இஸ் குட். கார்பனேட்டட் ட்ரிங்க், கார்பனேட்டட் ட்ரிங்க்ல என்னது, கார்பனேட்டட் ட்ரிங்க்ல கேஸ் கரைஞ்சிருக்கு, ரைட்டா. கார்பனேட்டட் ட்ரிங்க் இஸ் சொல்யூஷன், கரெக்டு தான். அது வந்து கேஸ் லிக்விட் சொல்யூஷன், அதில் கேஸ் லிக்விட் சொல்யூஷன், ரைட்டா. அதாவது ரோஹித் சொன்ன தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல், சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட், சரியா. ஓகே, வெரி குட். 60க்கு மேலே எடுக்கணும் கண்டிப்பாக. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து பாருங்கள், டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னு என்னதுப்பா, இப்படி போடுறது தான் பர்சன்டேஜா, அதாவது இன்ட்டு 100 போடணும். பர்சன்டேஜ் அப்படின்னா இன்ட்டு 100 இருக்கணும், ஓகேவா. என்ன பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் பர்சன்டேஜ்னா டிஃபைன்ட் as the percentage by volume of the solute in ml. நல்லா கவனிங்க, volume of the solute in ml present in the given volume of the solution. அதாவது volume of solute divided by volume of the solvent அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா. வால்யூம் ஆஃப் த solute divided by volume of the solvent, அவ்வளோதான், ரைட்டா, அவ்வளோதான். ரைட்டா, solute by solvent. ரெண்டு பேரோட வால்யூமை டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணால் அதுதான் பர்சன்டேஜ். வால்யூமை டிவைட் பண்ணுறோம், அதனால் வால்யூம். 100 மல்டிப்ளை பண்ணுறதுனால பர்சன்டேஜ், அதான் வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ், வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், லெட் அஸ் கன்சிடர் ஆசிட் எடுத்துக்கலாம், HCl எடுத்துக்கலாம், ரைட்டா. HCl வந்து ஆசிடா, ஆசிட் 5 ml எடுத்துக்கிறேன், ரைட்டா. 5 ml HCl எடுத்து நான் என்ன பண்ணுறேன், H2O வாட்டர் எடுத்துக்கிறேன், வாட்டர் என்ன பண்ணுறேன் 100 ml எடுத்துக்கிறேன். அப்போ இதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5 ml ஆசிடை 100 ml போடுறேன். அப்போ 5 டிவைடட் பை 100 இன்ட்டு 100, அவ்வளோதான். 100 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5%. அப்போ சொல்யூட் பார்ட்டிகல் HCl வந்து சொல்யூட் தானே, சொல்யூட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 5% இருக்குது. வாட்டர் 100%ல்
5% இருக்குது ரைட்டா 5% இருக்குது அவ்வளோதான் அதுதான் விஷயம் சரியா சாரி ஓகே ரைட் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் தானே சொல்யூஷன் அப்போ கீழே என்ன பண்ணணும் அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா 5 divided by 105 போடணும் ஏன்னா இது 100 ml இது 5 ml 105 into 100 அப்போ 500 divided by 105 500 divided by 105 105 வரை டிவைட் பண்ணணும் அப்போ என்ன இது ஒரு 4 point something வரும் 5 வராது 4.5 ரைட்டா my volume is low என்னடா இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு திடீர்னு வால்யூம் லோன்னு சொல்கிறீங்க ஏண்டா இஸ் இட் ஓகே நவ் இப்போ செக் பண்ணி இப்போ ஓகேவா இப்போ ஓகேவா கிளியர் ஓகே பா என்ன அப்படின்னா வால்யூம் பர்சன்டேஜ்னா நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் யாருக்கு நம்மளோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதுறீங்க ரைட்டா இப்போ உன்னோட எக்ஸாம் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் சயின்ஸோட உன்னோட டோட்டல் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் உன்னோட டோட்டல் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் உங்களோட பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் தமிழ் மார்க்கு ப்ளஸ் இங்கிலீஷ் மார்க் மேக்ஸ் மார்க்கு சயின்ஸ் மார்க்கு ப்ளஸ் சோஷியல் சயின்ஸ் மார்க் எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி 500 டிவைட் பண்ணி 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்டாக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அதே தான் ஒரு சப்ஜெக்ட்டு 100 மார்க் அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் சால்ட் வாட்டர் ரைட்டா சால்ட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் அல்லது HCl என்ன பண்ணியிருக்கேன் தண்ணியில் போட்டிருக்கேன் சரியா HCl தண்ணியில் போட்டிருக்கேன் ஓகேவா அப்போ HCl தண்ணியில் போட்டிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்போ HCl தண்ணியில் போடுறேன் அப்படின்னா HCl 5 ml எடுத்திருக்கேன் ரைட்டா அப்போ 5 ml வாட்டர் எங்கிட்ட எவ்வளோ இருக்குது 100 ml இருக்குது ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வெறும் வாட்டர் மட்டும் எடுக்கல இங்கே என்ன பண்ணியிருக்கேன் வெறும் தமிழ் சப்ஜெக்டோட டோட்டல் எடுக்கலை தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் எல்லாரோட டோட்டலும் அப்போ நான் இங்கே கீழே எடுக்கிறதுல என்ன பண்ணணும் சொல்யூட்டோட வால்யூம் எடுக்கணும் சால்வெண்ட்டோட வால்யூம் எடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் 100 + 5 105 × 100 அப்போ 500 divided by 105ங்கிறது தான் என்னது வேல்யூ இதான் வால்யூம் பர்சன்டேஜ் இப்போ இதை ஃபார்முலாவில் எழுதலாமா ஃபார்முலாவில் எழுதுனா என்ன வரப்போகுது மேலே என்னப்பா இருக்குது 5ங்கிறது என்னது வால்யூம் ஆஃப் சொல்யூட் ரைட்டா வால்யூம் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை இது என்னதுப்பா இது சால்வெண்ட்டு இது சொல்யூட்டு சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் ஒன்றா சேர்ந்தா என்னது சால்வெண்ட்டும் சொல்யூட்டும் ஒன்றா சேர்ந்தா அது பேர் என்னது வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ரைட்டா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100 அப்போ வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா ரைட்டா வால்யூம் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு 100 ரைட்டா தட்ஸ் இட் இப்போ புரிஞ்சுதா உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நம்மளோட பார்த்திங்க அப்படின்னா புக் இன்டீரியர் கொஷின் இந்த மாதிரி ஒரு கொஷினை சிம்பிளாக ரைட்டா இந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட க்ரியேட்டிவ் கொஷின்ஸில் கேட்குறாங்க சின்ன கொஷின்ஸ் இதெல்லாமே ஸோ அப்போ அந்த மாதிரி சின்ன கொஷின்ஸ் எல்லாம் நீ எழுதணும்னா டெஃபினட்டாக என்ன பண்ண போதும் உனக்கு நம்மளோட கனவு டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ பார்த்தியா சாட்டில் பாரு உனக்கு மேலே கனவு டெஸ்ட் சீரீஸோட லிங்க் கொடுத்துருக்கேன்னா அப்போ அது நிறைய பேர்லாம் கேட்டேன் எங்கே போய் சார் இதெல்லாம் தேடுறது அப்படின்னு அப்போ நீ என்ன பண்ணலாம் ஈஸியாக இப்போ ஒரு லிங்க் இருக்கா அதை கிளிக் பண்ணி நீ என்ன பண்ணலாம் அதில் கூட நீ என்ன பண்ணலாம் இப்போ பே பண்ணி நீ ஜாயின் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணியிருக்க கனவு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணவங்க யாராவது இருக்கியா கனவு டெஸ்ட் சீரீஸ் தீமினல் பேட்ச் தீமினல் இருக்கேன்னா மின்னல் சிம்பிள் போடு கனவு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வாங்கிறீங்கன்னா தீ சிம்பிள் போடு யாரெல்லாம் தீமினல் பேட்சில் இருக்கியோ நீங்கள் எல்லாம் மின்னல் எமோஜி போடு யாரெல்லாம் கனவு டெஸ்ட் சீரீஸ் மட்டும் வாங்கியிருக்கோ அவங்கெல்லாம் ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம்
டே ஆப்பில் பேர் இல்லைடா, உள்ள நான் தானே கிளாஸ் எடுப்பேன், அதனால் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே இல்லாமல் யாராவது இருந்தேன்னா இப்போவே மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று பே பண்ணி வாங்கிடு. கண்டிப்பாக உனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ரைட்டா? அது உனக்கு தேவை, அதனால தான் சொல்கிறேன். சரியா? சென்டம் எடுக்கணும்னா கண்டிப்பாக அது கன்வெர்ட்டர் சீரிஸ் தேவை. 90+, 95+ வேணும்னா உனக்கு தீமினல் பேட்சும் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? ஹவு டு கெட் 600 out of 500? 500க்கு எப்படி 600 எடுக்க முடியும்? சாத்தியமே இல்லை, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே ரைட், சூப்பர். நிறைய பேர் கன்வெர்ட்டர் சீரிஸ் மட்டும் வாங்கியிருக்கீங்க போல், ஒரு சிலர் தீமினல். ரைட்டாக? தீமினல் பேட்சில் வேறு இருக்கீங்க. குட் குட் குட். ரெண்டுமே இருக்கீங்க, ரெண்டுமே. ஏன் ரெண்டுமே வாங்கியிருக்காங்க? ஒன்றை மாதிரி தானே ஸ்டூடெண்ட்டு, ஏன் வாங்கியிருக்காங்க பாரு, உன்னோட காம்படிஷன் பாரு. இப்போ இருக்க 100 பேர்லேயே இவ்வளோ பேர் அதை வாங்கியிருக்காங்க. அப்போ தே வில் பி ஆல்ரெடி ஸ்டார்டட் தேர் கேம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க எல்லாருமே போட்டியில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே நான் போட்டிக்குள்ளே வரல, உள்ளே வா, என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மாதம் மாதம் எவ்வளவோ ரீசார்ஜ் பண்ணுறோம், எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு படத்துக்கு போய்ட்டு வந்தோன்னா அவ்வளோ செலவு. ஸோ இது ஸ்ட்ரைட் அவுட் வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு பேமெண்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அப்போ வால்யூம் பர்சன்டேஜ் உனக்கு புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் வால்யூம் பர்சன்டேஜ் தான் ஃபார்முலா. ரைட்டா? வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. அதான் வால்யூம் பர்சன்டேஜ். சரியா? டிஃபைன் ஹைட்ரேட்டட் சால்ட். சால்ட் இருக்குது, சால்ட்டில் ஹைட்ரேட் ஆகிருக்கான். அப்போ என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல வாட்டர் ஆட் ஆகிருக்கு. ரைட்டா? ஹைட்ரேட்டட் சால்ட்னா என்னது, வாட்டர் ஆட் ஆகிருக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். ரைட்டா? வாட்டர் ஆட் ஆகிருக்குது. அப்பா ஐயோ முடியலடா எப்பா. டுமாரோ சயின்ஸ் கிளாஸ்லாம் கிடையாது, நாலுலேருந்து உனக்கு தமிழ் கிளாஸ் இருக்குது. தமிழ் படிங்க நாலுலேருந்து. சரியா? ரைட். த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபவுண்ட் இன் த crystalline substance or salt is called water of crystallization. அந்த சால்ட்டெல்லாம் தான் ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? சால்ட்டோட வாட்டர் ஆட் ஆகிருந்தா அதுதான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, ஹைட்ரேட்டட் சால்ட். ரைட்டா? எந்தெந்த சால்ட்டோடனா வாட்டர் ஆட் ஆகிருக்கோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்ல போகிறோம். நீர் சேர்ந்த, ரைட்டா? தண்ணி சேர்ந்த. ரைட்டா? தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எல்லாத்தையும் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்ல போகிறோம். இன்னும் எதுவுமே படிக்கலை, கன்வெர்ட்டர் சீரிஸ் ஜாயின் பண்ணுவா, தீமினல் ஜாயின் பண்ணுவா. தீமினல் ப்ளஸ் கன்வெர்ட்டர் சீரிஸ் சேர்த்து இருக்குது, அதை ஜாயின் பண்ணு, அதுதான் பெட்டர். நான் கண்டிப்பாக மறந்துடுவேன், நான் ட்ரை பண்ணுறேன் என்னென்னு. ரைட்டா? அடுத்து the number of water molecules found in the crystal. ஆன்சர் சொல்ல முடியுமா? ப்ளூ விட்ரியால். ப்ளூ விட்ரியால்னா என்னது? ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் எடுக்கணும்னா 600 out of 600 எடுக்கணும். அதுதான் எடுக்கிறது, யாருமே எடுக்க மாட்டாங்க. அதான் விஷயம், அதை நீங்கள் பண்ணணும். கனவு டெஸ்ட் சரி சாட்டர்டே சண்டேல தான் டெஸ்ட் இருக்கும். வாட் இஸ் திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் விச் இஸ் கால்ட் ப்ளூ விட்ரியால்? சரி, நீ எனக்கு தெரியும், நீ ப்ளூ விட்ரியாலுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணிடுவேன்னு. ப்ளூ விட்ரியாலுக்கு நீங்கள் எல்லோரும் சூப்பராக ஆன்சர் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும். என்னது? CuSO4.5H2O. சரியா? இப்போ இந்த வாட்டர் இருக்குது பார்த்தியா, இந்த வாட்டர் இல்லைன்னா அது ஹைட்ரேட்டட் சால்ட் கிடையாது. வாட்டர் இருக்கனால தான் இது பேர் என்னது, ஹைட்ரேட்டட் சால்ட். க்ரீன் விட்ரியால்னு என்னது? விச் இஸ் கால்ட் க்ரீன் விட்ரியால். க்ரீன் விட்ரியால் யாருப்பா? க்ரீன் விட்ரியால் இவ்வளோ தான் நீர் எஸ்கே, இவ்வளோ தான். ரைட்டா? வாட்டரோட சேர்ந்துருக்கு. ரைட்டா? ஒரு சால்ட்டோட வாட்டர் இருக்குது, அதான் நீர் ஏரியா உப்பு, அவ்வளோதான். சரியா? வாட்டரோட ஆட் ஆகிருக்கும், வாட்டர் இருந்தால் தான். வாட் இஸ் க்ரீன் விட்ரியால்? க்ரீன் விட்ரியால் எது? க்ரீன் விட்ரியால் எது? நிறைய பேர் மெக்னீஷியம் சல்ஃபேட் போடுற. மெக்னீஷியம் சல்ஃபேட்டா ஃபெரஸ் சல்ஃபேட்டா? மெக்னீஷியமா அயனா? மெக்னீஷியமா அயனா? மெக்னீஷியமா அயனா?
ஸோ மெக்னீஷியம்னு நம்மளோட புக் பேக்கில் ஒரு கொஷினில் இருக்கும், தட் இஸ் ராங்கு. ஸோ க்ரீன் விட்ரியால் இஸ் FeSO4, ரைட்டா? FeSO4 டாட் 7H2O. மெக்னீஷியம் வில் நாட் ஃபார்ம் விட்ரியால். விட்ரியால்ங்கிறது ஒரு பட்டப்பேர் மாதிரி, அது மெக்னீஷியம் கொடுக்க முடியாது, ரைட்டா? மெக்னீஷியமுக்கு அந்த பட்டப்பேர் கிடையாது. ஸோ க்ரீன் விட்ரியாலுங்கிறது அயன் சல்ஃபேட், ரைட்டா? ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து வாட்டரோட சேர்ந்து இருக்கிறது தான், சரியா? ஃபெரஸ் சல்ஃபேட் வித் வாட்டர். ஹவு டு கெட் 600னா நீ படிக்கணும், உட்காந்து 24 ஹவர்ஸில் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் தூங்குற நேரத்தை தவிர மீதி எல்லா நேரமும் புக்கை படி. புக்கில் இருக்க ஒரு லைன் விடாமல் எல்லா லைனையும் ரீட் பண்ணி நோட்ஸ் எடு. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். கனவு டெஸ்ட், சீரிஸ், தீமினல், இந்த மாதிரி நிறைய பேட்சஸ், நிறைய கிளாஸஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டீச்சர் சொல்கிறதையும் கேளுங்க. நிறைய கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். அவ்வளோதான். ஆனால் நீ ஒரு ஆள் மதிச்சு உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தியா? நான்சென்ஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க. பரீட்சையா 500 தான் எழுதுவானா, இவன் அதில் 600 700 வாங்க போகிறானா? யாரா நீ எங்கேருந்துடா வரீங்க நீங்களா? Solubility. It is defined as the number of grams of solute that can be dissolved in 100 gram of solvent. Right? First solubility na enadhu? Amount of salt that can be dissolved. எவ்வளோ உப்பு கரைக்க முடியும்? எப்படி மெஷர் பண்ணுறாங்க? 100 கிராம் வாட்டர் எடுத்துக்கிறாங்க. 100 கிராம் வாட்டரில் இப்போ சால்ட் நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கிராம் போடுறேன், அடுத்து 3 கிராம் போடுறேன், அடுத்து 4 கிராம் போடுறேன், அடுத்து 5 கிராம் போடுறேன், அடுத்து 6 கிராம், அடுத்து 20, 30, 40, 50, 60 இப்படி போட்டுகிட்டே இருக்கேன் பார்த்தியா? ஸோ அப்போ இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் அது ஃபுல்லாக கரையுது, எந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கரையிலன்னா அது சாலிபிலிட்டி கிடையாது, அதுக்கு மேலே அதை கரைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு NaCl என்னது? டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்குலாம் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? நீங்கள் எல்லோரும் வீட்டில் சோறில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க? உப்பு போட்டு தானே சாப்பிட்ற, ஆமாவா இல்லையா? அந்த உப்போட ஃபார்முலா என்ன? அதுதான் NaCl. அதுதான் என்னது? நம்மளோட சோடியம் குளோரைடு. ஏன்னா அதுதான் என்னது? நம்மளோட சோடியம் குளோரைடு NaCl. இந்த NaClோட சாலிபிலிட்டி என்ன அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 36 கிராம் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர், ரைட்டா? 100 கிராம் ஆஃப் H2O. பிராங்கா? ரைட்? பயந்துட்டீங்களா? என்ன? எஸ். ஓகே. தூங்கிட்டு இருந்தவங்கள எந்திரிச்சிருப்பேல, எந்திரிச்சிடு. ஓகேவா? தூங்கிட்டு இருந்தவங்களா எந்திரிச்சிடு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த சாலிபிலிட்டிங்கிறது என்ன அப்படின்னா 100 கிராமில் ஒவ்வொரு சால்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ரைட்டா? NaClக்கு 36 தான், ரைட்டா? NaClக்கு இல்லை நான் யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணிலாம் திட்டலை, நான் சும்மா அவ்வளோதான். நான் சும்மா அதுக்காக இந்த NaClக்காக சொல்கிறதுக்காக தான் சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ 100 கிராம் H2Oவில் 36 கிராம் ஆஃப் NaCl தான் கரையும். நீங்கள் 37 போட்டிங்கன்னா கூட அந்த 1 கிராம் கரையாது. அப்போ சாலிபிலிட்டி என்னது? NaClோட சாலிபிலிட்டி 36 கிராம். வாட்டரில் 36 தான் அதால் கரைய முடியும். அப்போ அதான் இது அதோட சாலிபிலிட்டி 36 தான், சரியா? அவ்வளோதான் விஷயம். அப்போ 36 கிராம் இஸ் த சாலிபிலிட்டி ஆஃப் NaCl ஜென்ரலாக. அப்போ இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த பர்சன்டேஜ்? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மாஸ் ஆஃப் த சொல்யூட். சொல்யூட்னா எது? சால்ட். நம்மளோட சால்ட் இருக்குல்ல, மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். இதுக்கு முன்னாடி வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இங்கே என்ன போட்டோம்ப்பா? சொல்ல முடியுமா யாராவது? வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இங்கே என்ன வேல்யூ போட்டோம், ரைட்டா? வால்யூம் பர்சன்டேஜ் போடுறப்ப இங்கே என்ன போட்டோம்? தீமினல் ஜாயின் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? தீமினல் ஜாயின் பண்ணுறதுனால நீ இப்படி மெசேஜஸ் ஸ்பேமெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. அங்கே ப்ரைவேட் சாட் இருக்கும், நீங்கள் எங்கிட்ட தனியாக பேசலாம், உன்னோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம், உனக்கு தனியாக ஸ்ட்ரக்சர் பிளான்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உனக்கு இருக்குது. அவ்வளோதான். என்னது? அங்கே சொல்யூஷன் போடணும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறாங்க? அதே இது வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப இங்கே என்னது? சொல்யூஷன் போடும். மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கிறப்ப சால்வெண்ட்டு, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப சொல்யூஷன் போடணும் இன்ட்டு 100. கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? எஸ் ஜாயின் பண்ணுங்கள். யாரெல்லாம் தீமினலில் ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணுங்கள், ரைட்? டிஃபைன் காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் என்னது? ஒன்றா சேர போகிறாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட ஒன்றா சேர போகிறாங்க, ரைட்டா? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சேர போகிறாங்க. காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? A + B gives AB.
ரைட்டா A plus B gives AB அப்படி கம்பைன் ஆக போகிறாங்க ரைட்டா காம்பினேஷன் ரியாக்ஷன் give one example ரைட்டா for an exothermic combination ஆகா இதோ சொல்லியிருக்காங்களேடா what is exothermic exothermicனா என்னது see converter சீரிஸ்ங்கிறது வேற தீமினல்ங்கிறது வேற ரெண்டையும் மிங்கிள் பண்ணாதீங்க converter series only 1 mark தீமினல்ங்கிறது என்ன அப்படின்னா புக் பேக் 1 மார்க் புக் பேக் கொஷின் கிரியேட்டிவ் கொஷின்ஸு புக்கின் கொஷின் உனக்கு கான்செப்ட் இதெல்லாம் சொல்லித்தரது தீமினல் பேட்சில் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணினா 100% உனக்கு எல்லாமே கிடச்சிருப்போம் நீ கன்வெர்ட்டர் சீரிஸ் மட்டும் எழுதுனா அப்படின்னா உனக்கு வெறும் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்க போகுது தீமினல் ஜாயின் பண்ணினா கிரியேட்டிவ் 1 மார்க்ஸை தவிர மீதி எல்லாமே புக் பேக் கொஷின் எப்படி கிரியேட்டிவ் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் இதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்றது தீமினலில் சொல்லிவிடும் இது ரெண்டையும் நீ சேர்த்துக்கிட்டேன்னா 1 வேர்டில் கிரியேட்டிவ் 1 வேர்டில் புக் பேக் கொஷின் ஆன்சரில் புக் பேக்கு கிரியேட்டிவ் இதெல்லாம் எப்படி கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சுக்கிறது நீட் ஜெய் நான் படிக்கணும் அப்போ எனக்கு கான்செப்ட் வேணும் அதாவது புக்கின் கொஷின் இல்லை இதுக்கு முன்னாடி பிடிஎல் எப்படி கேட்டாங்க கவர்மெண்ட் கொஷின் எப்படி கேட்டாங்க இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தீமினல் ஸோ ரெண்டையும் சேர்த்து வாங்குறது ஆல்வேஸ் பெனிஃபிட்டபிள் ரைட்டா டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகும் எக்ஸோதெர்மிக்னா என்னது டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆக போகுது ரைட்டா இட்ஸ் வெரி குட் ஜெரோமி குட் ரைட்டா என்னது இது இந்த இடத்துல எக்ஸோதெர்மிக்னா என்னது ரிலீஸ் ஆஃப் ஹீட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு சார் எப்பயுமே என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் பார்க்கலாம் யாரெல்லாம் ரெகுலர் வாட்சஸ்ன்னு இப்போ தெரிஞ்சிடும் யாரெல்லாம் ரெகுலராக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்றது இப்போ தெரிஞ்சிடும் சரியா ரைட் என் பேர் என்னென்னு அப்போதே யாரோ ஒருத்தவங்க போட்டாங்களே கீழே டைட்டிலில் இருக்குப்பா டைட்டிலில் கூட இருக்குது பார்த்துக்கலாம் ரைட்டா வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஐ ஆல்வேஸ் கிவ் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எக்ஸோதெர்மிக் சொன்னால் எண்டோதெர்மிக்கும் சொல்லித்தருவேன் கவலைப்படாத சொல்லித்தரேன் எக்ஸோதெர்மிக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன் யூடியூப்பில் சொல்ல மாட்டேனா அப்போ இது வரைக்கும் சொல்லவே இல்லையா அவனுக்கு ஓ மை காட் சரி அப்போ இப்போ சொல்லித்தரேன் என்ன அப்படின்னு ரைட்டா குளுக்கோஸ் ரைட்டா இட் இஸ் கால்ட் அஸ் குளுக்கோஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ஹீட் ரிலீஸ் பண்ணல அதுக்கு டிட்டர்ஜென்ட் டே மாற்றி சொல்லிட்டேன் பாரு சர்ஃப் எக்ஸல் பவுடர் ரைட்டா எக்ஸோதெர்மிக்கு என்ன அப்படின்னா டிட்டர்ஜென்ட் பவுடர் இப்போ யார் வீட்டில் இருப்பீங்களோ உங்கள் வீட்டில் சோப்பு துணி துவைக்கிறதுக்கு சோப் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும்ல அதை எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோ உங்கள் கையை க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே டிப் பண்ணு அப்படியே கையை அப்படியே தண்ணிக்குள்ளே டிப் பண்ணு தண்ணிக்குள்ளே வச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆக போகுது உன்னோட கையில் லைட்டாக யூ வில் ஃபீல் த ஹாட் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஃபீல் பண்ணுவேன் என்ன பண்ணுது அப்போ டிட்டர்ஜென்ட்டு தண்ணியோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது தட் இஸ் கால்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அதே இது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா குளுக்கோஸ் எடுத்து ஒரு ஸ்பூன் என்ன பண்ணி டபக்குன்னு வாயில் போட்டுரு ரைட்டா ரைட்டா ஸோ என்ன பண்ணாதில் அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன் குளுக்கோஸ் எடுத்து வாயில் போடணும் குளுக்கோஸ் எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா குளுக்கோஸ் எடுத்து வாயில் போடுறப்ப என்ன ஆக போகுது உனக்கு சில்லுன்னு ஃபீல் ஆகும் ரைட்டா யூ வில் ஃபீல் சில்லுன்னு ஃபில் ஆகும் அப்போ சில்லுன்னு ஃபில் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ணிடுச்சு அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணுது எனக்கு சில்லுன்னு ஃபீல் ஆகுது அப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எண்டோதெர்மிக்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணக்கூடியது என்னோட நாக்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ணிடுச்சு அதனால் அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறையுது ஸோ ஐ ஃபீல் தட் இட் இஸ் சில் ஸோ அப்போ அது எண்டோதெர்மிக்குரிய எக்ஸாம்பிள் இது எக்ஸோதெர்மிக் ரைட்டா எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் ரைட்டா டீமினலில் கிரியேட்டிவ் 1 வேர்ட் டீச் பண்ண மாட்டோம் டீமினலில் தான் கான்செப்டை சொல்லி கொடுத்துட்றனால நீ அப்போ என்னனாலும் எப்படினாலும் எழுத முடியும் எப்படி கொஷின் கேட்டிருப்பாங்கன்றது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அதுக்கு கன்வெர்ட்டர் சீரிஸ் ஹேமப்பிரியா நல்லா கொஷின் கேட்குறீங்க அதாவது 470 அதாவது ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கேட்குறதுக்கு அது 470 வைப்பாங்களா 500 நினைக்காம டீமினலில் எல்லாத்தையும் கான்செப்டோட ரொம்ப டீட்டெயிலாக நம்ம நடத்துகிறோம் அப்படி நடத்துகிறப்ப அது என்ன ஆக போகுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது எந்த கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கன்வெர்ட்டர் சீரீஸில் அந்த கொஷினுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கொஷின் என்ன எப்படிலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எப்படிலாம் கேட்பாங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும் கன்வெர்ட்டர் சீரீஸ் நைசில் பவுடர் நைசிலை விட டெர்மிகூல் பவுடர் நைசிலை விட டெர்மிகூல் போட்டிங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும் ரைட்டா டெர்மிகூல் போட்டிங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும் அதுதான் சரியா எக்ஸாமுக்கு முன்னாடி சயின்ஸ் ரிவிஷன் இனிமேல் எக்ஸாம் ரிவிஷன் தான் ஸோ இனிமேல் எந்தெந்த சப்ஜெக்டோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதா ரிவிஷன் வரும் ரைட்டா
ப்ரமோஷனை கண்டிப்பாக ப்ரமோஷன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா என்ன இருக்குன்றது போய் சேரணும்ல எல்லாத்துக்கும். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும். ப்ரொமோஷன் ஆமாம் நான் சொன்னால் தானே உனக்கு தெரியும் இதோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிற இடத்துல இருக்கேன், உனக்கு புரிய வைக்கிற இடத்துல. அதனால் ஐ ஆல்வேஸ் டெல் தட் a combination reaction is a reaction in which two or more reactant combined to form a compound. ரைட்டா, ஒன்று ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ரியாக்டன் ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, ஒரு ஃபைனல் காம்பவுண்டை கொடுக்க போகுது. ரைட்டா, எனக்கு கோவமே படலை ஹேமப்பிரியா, நோ டவுட். நான் ஃபன்னாக தான் கேட்டேன், அதுக்காக 2 கொஷின்காக 470 வைக்க முடியுமா அப்படின்னு. கோவப்படுறதுக்கு என்ன, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். யூ ஆர் ஜஸ்ட் ஆஸ்கிங் அ குட் கொஷின், அவ்வளோதான். வாங்க வாங்க, சீனியர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியா, சீனியர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், வெல்கம் சீனியர். கார்பன் ஆக்சிஜனோட போடுறப்ப நம்மளுக்கு என்ன, கார்பன் டை ஆக்சைடு வித் ஹீட்டு. இது வந்து ஒரு கம்பஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலாக காம்பினேஷன் ரியாக்ஷன். இந்த மாதிரி ஆக்சிஜனோட யாராவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா அது பேர் கம்பஷன் ரியாக்ஷன், எரிதல் வினை. எரியிறப்ப ஹீட் லிபரேட் ஆகல, எரியிறப்ப ஹீட் லிபரேட் ஆகல, அதுதான். தீமென்னல்ல எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? இப்போ அப்படியே நீ சாட் பண்ணிகிட்டு இருக்கல, அப்படியே மேலே பாரு, ஒரு மஞ்சள் டப்பா எல்லோ கலர் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், தீமென்னல் ப்ளஸ் கன்வெர்ட்டர் சீரிஸ் காம்பவுண்ட். அதை கிளிக் பண்ணு, அதை கிளிக் பண்ணி அப்படியே அதில் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா, 14th சாப்டர் நான் நடத்துறதுல ஏன் படிச்சிங்க? சரி பரவாயில்ல, குட். நம்ம ஏற்கனவே நடத்திட்டோம், பட் இன்றைக்கி நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா சூப்பர், குட், வெரி குட். தானியா 14th சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? நேற்று நம்ம ஒரு நாள் முழுக்க ஒரு சாப்டர் தான் படிச்சிருக்கோம். பார்த்துடலாம், அடுத்து முடிச்சிடலாம். சரியா, அடுத்து டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன் டியூரிங் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். ரைட்டா, டியூரிங் ஃபர்டிலைசேஷன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் போட்டிருக்க அமௌண்ட் உங்களுக்கு. சரியா, during fertilization process angiosperms, the pollen grains produce 2 sperm. ரைட்டா, 2 sperm ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதில் ஒரு ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் எக் அண்ட் ஃபார்ம் அ diploid zygote. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்பெர்ம் இருக்குது பார்த்தியா, இது செகண்டரி நியூக்ளியஸ் 2n சொல்ல போகிறோம். ரைட்டா, செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகி எம்ப்ரியோ சாக்கு அண்ட் ஃபார்ம் அ ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம். அது என்ன பண்ணுது, திரும்ப அது ஒரு பிரைமரி எண்டோஸ்பெர்மை கிரியேட் பண்ணுதான். அப்போ ஒரே நேரத்தில் 3 வந்திருக்க மாதிரி இருக்கா, அதனால என்னது ட்ரிபிள் ஃபியூஷன். 2 பேர் சேர்ந்து 3 பேர் கொடுக்க போகிறாங்க. திஸ் இஸ் கால்ட் ட்ரிப்ளாய்டு ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா, ட்ரிப்ளாய்டு ஃபியூஷன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோட பயோ கஷ்டமாக இருக்கா? நம்ம பயோ படிக்கிறதே இல்லை, அதனால் கஷ்டமாக இருக்குது. பயாலஜி நிறையா படித்தோன்னா ஈஸியாக இருக்கும். டிஃபைன் ஸ்டிமுலை. எப்பா இப்போ நான் பண்ணது என்னது, ஸ்டிமுலஸ். ரைட்டா, என்னாச்சு இங்கே என்ன பண்ணுது, எனக்கு கொசு கடிக்குதுன்னு எனக்கு என்னது ஃபீல் ஆச்சு. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணலை, கொசு கடிச்சது, நான் அடிக்க வேறு செஞ்சேன். வாட் இஸ் தட் ரியாக்ஷன்? 2 விஷயம், 2 கொஷினுக்குரிய ஆன்சர் இருக்குது. ரைட்டா, இப்போ 2 கொஷினுக்குரிய ஆன்சர் இருக்குது. என்னென்ன, கொசு கடிச்சது ஒன்று, நான் அடித்தது ஒன்று. என்னென்ன ரியாக்ஷன் சொல்லுங்கள். வாட் ஆர் த டூ கொஷின்? ரைட்டா, தீமினலுக்கும் இந்த லைவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குடா. இங்கே உன் மெசேஜெல்லாம் நான் எல்லார் மெசேஜும் பார்க்க முடியாது, உன் மெசேஜை எல்லோரும் பார்க்கலாம். நீ அதுமாதிரி மைக் ஆன் பண்ணி இப்போ நீ எங்கிட்ட ஆடியோலாம் பேச முடியாது. வேறு தீமினலில் வி கேன் ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக், யூ கேன் டாக் டு மீ டேரெக்டாக. உன்னோட டவுட்டை நீ வாய்ஸில் எங்கிட்ட என்ன பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணலாம். ரைட்டா, கொசு இருக்குதா கேட்பேன். கொசு இல்லைடா, சும்மா உனக்கா அடிச்சு காமிச்சேன். வெரி குட் வெரி குட். யார்? ருகேஷ் மூர்த்தி. ரைட்டா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரைட்டா, கொசு கடித்தது என்ன அப்படின்னா ஸ்டிமுலை. கொசு கடித்தது ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலைக்கு என்ன பண்ணுது, என்னோட பிரெயின் ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சா, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். டமால் அடிங்க அப்படின்னு. ரைட்டா, அடிங்க அப்படின்னு. அப்போ 2 விஷயம். சரியா, ஸ்டிமுலஸ்னா என்னது, சேஞ்ச் இன் த என்விரான்மெண்டல் கண்டிஷன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷன். என்னை சுற்றி என்னாச்சு, நிறைய கொசு இருக்குது. இந்த கொசு என்ன பண்ணுது, என்னை கடிக்குது. அப்போ கடிக்கிறப்ப என்ன பண்ணுது, டிடெக்டட் பை த ரிசப்டார். என்னோட ஸ்கின்னு தான் என்னது, ரிசப்டார். என்னோட ஸ்கின்னு ரிசப்டாரு. என்னோட ரிசப்டார் என்ன பண்ணுது, ரிசீவ் பண்ணுது சிக்னலை. என்ன சிக்னலை ரிசீவ் பண்ணுது? ரைட்டா, என்ன சிக்னலை ரிசீவ் பண்ணுது, என்னோட கொசு கடிக்குது, இந்த இடத்துல பெயின் இருக்குது, இங்கே கடிக்குதுன்றத சிக்னலை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி என்னோட பிரெயினுக்கு அனுப்புது. அதுக்கு பிரெயின் என்ன பண்ணுது, இந்த கைக்கு ஆர்டர் கொடுக்குது, இங்கே பாரு அந்த கொசுவை பொட்டுன்னு அடிச்சுன்னா பட்டுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறேன், பொட்டுன்னு அடிக்கிறேன், பட்டுன்னு போயிடுச்சு. ரைட்டா, அவ்வளோதான். ஸ்டிமுலை. தூண்டல்னா என்ன, ஸ்டிமுலஸ்னா தூண்டல். த சேஞ்ச் இன் த
என்விரான்மெண்டல் கண்டிஷன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். டிடெக்டட் பை த ரிசெப்டார்ஸ் present in the body is called stimulus. யார் யாரெல்லாம் ரிசெப்டர்ஸ்? என்னோட ஸ்கின்னு சொல்லலாம், நோஸ் சொல்லலாம், ஐஸ் சொல்லலாம், இயர்ஸ் சொல்லலாம். கரெக்டாக? ரொம்ப சத்தம் வந்தால் என்ன பண்ணுவோம்? இஃப் த ரூம் இஸ் மோர் ஆடிபிள், ரைட்டா? நம்மளை சுற்றி இருக்க இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்தம் கேட்குது, உடனே என்ன பண்ணுவோம்? காதை பற்றிக்கும். பேட் ஸ்மெல் இருந்துச்சு, க்ளோஸ் இட். தூசியாக இருந்தால் கண்ணை முடிக்கும். கரெக்டாக? இதெல்லாம் பண்ணுவோமா? ஸோ வி வில் டூ தட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? தீஸ் ஆர் தி ரிசெப்டார்ஸ், ரிசீவ் பண்ணுது இந்த என்விரான்மெண்ட். நீ சத்தமாக இருக்க இடத்துக்கு போகிற, கெட்ட ஸ்மெல் வருது, தூசி இருக்குன்றதெல்லாம் ரிசீவ் பண்ணுது, ரிசீவ் பண்ணி சொல்லுது, உடனே நம்ம பண்ணுறோம். ரைட்டா? எஸ், தூண்டல் என்பது என்ன? சூப்பரா? வேற இந்த மாதிரி சயின்ஸ் படிக்கணும் நீ. ரைட்டா? இந்த மாதிரி சயின்ஸை நீ படித்தனா உனக்கு சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுட்டு தியரி த சேஞ்ச் இன் என்விரான்மெண்டல் கண்டிஷன், த சேஞ்ச் இன் என்விரான்மெண்டல் கண்டிஷன் இஸ் டிடெக்டட் இப்படிலாம் படித்தா கிழிஞ்சு போயிடும். அவ்வளோதான், மறந்து போயிடும். ரைட்டா? அதெல்லாம் மறந்து போயிடும். சரியா? அதெல்லாம் மறந்து போயிடும். சரியா? யாரெல்லாம் இப்படி படிப்பா? யாரெல்லாம் இப்படி படிப்பா? யாரெல்லாம் இப்படி படிச்சிருக்க? நிறைய பேர் இந்த மாதிரி படிப்பாங்க. செவத்தை உடச்சிருவாங்க, செவத்தை முட்டி 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 செவத்தை உடச்சிருவாங்க. அப்படி புக்கை வச்சுக்குவான். ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படி படிச்சுட்டே இருப்பேன். ரைட்டு சார், தூக்கமாக இருக்குது சார், ஒழுங்காக படுற அப்படின்னா the compound obtained by the substitute of the hydrogen atom of alkane by halogen atom are called haloalkanes. The compound obtained by the compound அப்படி என்ன பண்ணுவானுங்க. ரைட்டாக? இந்த மாதிரி நம்ம பசங்க வேறு லெவலில் ரியாக்ட் பண்ணுவானுங்க. சத்தமாக படிக்கிறது நல்லது. இஃப் யூ ஆர் ஸ்டடிங் பை அலவுட், நீனா சத்தமாக நீ படிக்கிறது உன் காதுக்கு கேட்குற மாதிரியே நீ படித்தேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. ஆப்ரேஷன் 75 PDF போது அதில் இருக்கிறத படிங்க, பார்த்துக்கலாம். ஓகே, வெரி குட் நந்திதா, குட். நிறைய கிளாஸ் டாப்பர். உங்கள் டாப்பர் ஆனால் இப்படி தான் படிப்பானா? புரிஞ்சு படிக்க மாட்டானா? எஸ், காமெடி பண்ணுறாரா என்ன? இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சிங்கன்னா, நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷினை படிச்சிங்கன்னா சயின்ஸில் 75க்கு ஒரு 55+60 கிட்ட வாங்க முடியும். சரியா? ரொம்ப சத்தமாக பேசினா தொண்டை ப்ராப்ளம் வருது. எங்களெல்லாம் யோசிச்சு பாரு, நேற்று 5 மணி நேரம், இன்றைக்கி 5 மணி நேரம், இப்போ அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடும். ஆனால் எக்ஸாம் அன்றைக்கெலாம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சில நாள்லாம் நீ பார்த்துருப்ப 11th பெரிய மேரத்தான், ஸ்ராவணி மேம்லாம் 10 மணி நேரம், நாங்களாம் 7 மணி நேரம், 8 மணி நேரம், இந்த மாதிரிலாம் இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு, வேறு லெவலில் இருக்கும்ல. ஓகே. நோ, சக்தி டிரைவிங் அது கிடையாது. தட் இஸ் நாட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் கிடையாது. ஹீட் ரிலீஸ் ஆகணும். புரிஞ்சு தான் படிக்கணும். நீ இப்போ புரிஞ்சு படிக்கிறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. அதாவது நீ இப்போ புரிஞ்சு படிக்கிறதுனால உனக்கு 10th மார்க்கு கம்மியானாலும் நான் என்ன சொல்ல அப்படின்னா பெரிய மேட்டரே கிடையாது. 11th 12th உன்னோட மார்க் கூடிடும். நீ 10th புரிஞ்சுக்காமல் 10th என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் நீ நேராக 11th 12th வந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மாட்டிக்குவேன். ரைட்டா? 11th 12th கண்டிப்பாக மாட்டிக்குவோம். குறிப்பாக சயின்ஸு மேக்ஸு சயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். லோவர் கிளாஸ் இருக்கிறத படிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது. இங்கே 9ஆம் பாடம் சொல்யூஷனா, அங்கேயும் 9ஆம் பாடம் சொல்யூஷன். இங்கே பாரு சீனியர்லாம் ஹாய் சொல்லிட்டு இருக்கானுங்க. சீனியருக்குலாம் தெரியும் இங்கே என்ன இருக்கோ அதே தான். இங்கே இருக்க கொஷின் அப்படியே சொல்யூஷன்ஸ் அப்படியே இருக்குது. கெமிஸ்ட்ரியில் எனக்கு நல்லா தெரியும், மீதி இருக்கிறது எனக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட் சாப்டர் 1 கூலும்னா என்ன, 1 மோல்னா என்ன, இங்கே இருக்கிறது அப்படியே என்னது அங்கே வரப்போகுது. சரியா? அதனால் கவனமாக புரிஞ்சு பண்ணிங்க. 5 மார்க் ஆல்ரெடி ஒரு பாதி முடிச்சுட்டேன். ரெஸ்ட் ஐ வில் டூ இந்த லேட்டர் ஆன். ரைட்டா? அப்படி தான் மாட்டிக்கிட்டீங்களா? பாருங்கள், ஒருத்தவங்க 3 ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களோட சீனியர் கரண்ட்டாக இப்போ 11th படிக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு மிட்டமில் அவங்களோட கெமிஸ்ட்ரி மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 40 என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குவார்ட்டர்லியில் எவ்வளோ மார்க் தெரியுமா? அவங்க இப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, செக் பண்ணு குவார்ட்டர்லியில் அவங்க மார்க் என்னென்னு. ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் மிட்டமில் ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஆனால் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியில் மார்க் வாங்குறது தான் ரியல் டஃபஸ்ட் திங். கரெக்டாக? குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லியில், ஏன்னா வாஸ்ட் போர்ஷன், அதுலேயே அவங்க எவ்வளோ மார்க் வாங்கினாங்கன்னு கேளுங்க. நேரில் பார்த்து என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, சார் நான் சூப்பராக மார்க் வாங்கிட்டேன், நான் எக்ஸ்பெக்ட், அதாவது அந்த லெவல் வேறு லெவல். ஃபஸ்ட் மிட்டமில் எவ்வளோ ரோஸ் வாங்கினேன், ஃபஸ்ட் மிட்டமில் எவ்வளோ, குவார்ட்டர்லியில் எவ்வளோ, அதை போட்டுட்டு போங்க, அந்த மெசேஜ் போடுங்க. அந்த மாதிரி என்ன அப்படின்னா டெஃபினட்டாக இருக்கும்.
நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருப்பீங்க. 56 to 92 அங்கே பாரு. ஃபஸ்ட் மிட் டேர்மில் கொஞ்சோண்டு போர்ஷன் அதில் 56. ஆனால் ஹாஃப் இயர்லியில் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லியில் 92 எப்படி இருக்கும் யோசிச்சுப்பார். அப்போ ஃபஸ்ட் மிட் டேர்ம் போர்ஷனையும் படித்து குவார்ட்டர்லி போர்ஷனையும் படிச்சிருக்காங்க. அவங்க தீமினல் ஸ்டூடெண்ட் வேறு, 11th தீமினல் பேட்சில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ விஷயங்கள் கவனிக்கணும். தீமினலில் கிளாஸ் போட்டாலும் கவனிப்பாங்க, யூடியூப்பில் கிளாஸ் போட்டாலும் கவனிப்பாங்க, எப்போல்லாம் கிளாஸ் இருக்கோ கவனிச்சுட்டே இருப்பாங்க. இவங்க இன்னொரு சீனியர் இருக்கார், அந்த பையன்லாம் புக்கை படிக்கவே மாட்டான். நான் என்ன சொல்கிறேனோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கவனிச்சுட்டே இருப்பான், அப்படியே போய் எழுதுவான். இங்கே பாரு நிறைய பேரோட மார்க்கு 74 to 91, 50 to 94, 99 அந்த மாதிரி சூப்பராக. எஸ் வேறு லெவலில் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜிலாம் எழுதிடலாம். நீங்கள் தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங்லலாம் நிறையா இருக்குது ரைட்டா. எஸ் ராஜ் ஹரியாமெலாம் இருக்கானா? இல்லை 76 to 92, 91 to 100 ரைட். ஓகே நெக்ஸ்ட் போனால் வாங்க. ஸ்டிமுலஸ்னால் என்ன? பட்டுன்னு அடித்தா பொட்டுன்னு போயிடும் ரைட்டா. எப்படி போகும்? கடிக்கிறாங்க, என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போது அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஸ்டிமுலஸ் ரைட்டா. அவங்க 2 பேருமே அப்படி தான், 2 பேரும் படிக்க மாட்டானுங்க, 2 பேரும் வீடியோ பார்த்துட்டு போய் தான் எழுதுவாங்க ரைட்டா. அடுத்து டிஃபைன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். இதுக்காக தான் முன்னாடியே சொன்னேன், பட்டுன்னு அடிக்கிறோம். கொஸ்டின் வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சு, அதுக்கு ரெஸ்பான்ஸ், அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அதனால தான் 2 கொஸ்டினையும் சேர்த்து சொன்னேன். இந்த பாத் டேக்கன் பை நர்வ் இம்பல்ஸ். இங்கே கடிக்குதுல, இங்கே கடிச்சோடனே என்ன பண்ணுது? சிம்பிள் நேராக போகுது மண்டைக்கு, ஜிவ்வுன்னு ஏறுது. ஏறி என்ன பண்ணுது? இந்த கைக்கு சிக்னலை கொடுக்குது. இந்த கையில் பிரச்சனைன்னு இந்த கை ஹெல்ப்புக்கு வருது. விடாமன்னு அடிங்க, அடித்தா வேறு லெவல். To accomplish reflex action is called reflex arc. சரியா? Right, it is called reflex arc. Okay va? The path taken by nerve impulse to accomplish reflex action is called reflex arc. சரியா? is called reflex arc. சரியா? அதான் என்னது நம்ம சூப்பரா போட போறோம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டான். சரியான கொஷின் சரியா. ஹாஃப் இயர்லியில் 100 எடுக்கிற, வெரி குட். கண்டிப்பாக எடுங்க ரோஸ், கண்டிப்பாக எடுக்கணும், கண்டிப்பாக டெஃபினெட்லி. ஓகே ரைட் நந்திதா, வெரி குட் நந்திதா, குட். ஓகே சூப்பர். கவனிங்க இப்போ டிஃபைன் எத்தனோபாட்டனி அண்ட் வேர் இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். ரைட், இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். எத்தனோபாட்டனி is the study of regions plant. ரைட்டா? ரீஜன்ஸ்னால் இது பர்டிகுலர் ரீஜன், ஒரு நிலத்தையும் ஒரு இடத்துக்கும் சார்ந்து ஒரு சில பிளான்ஸ் இருக்கும். அந்தந்த இடத்தை சார்ந்த அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு சில பகுதிக்குன்னு சார்ந்த ஒரு சில தாவரங்கள் இருக்கும். அந்த தாவரங்களை மெயினாக நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். அதோட ப்ராக்டிக்கல் யூஸ், அது அன்றாட வாழ்வில் எப்படி நம்மளுக்கு பயன்படுது த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அந்த படிக்கிற படிப்புமே ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அதாவது பாரம்பரிய முறையில், கலாச்சார முறையில் அது எப்படி இருக்குது, அது எப்படி வளர்க்கலாம், அதனால என்ன பயன்கள், இதை அரைச்சி குடித்தா எப்படி இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். யாரெல்லாம் முள்ளு முருங்கை வடை சாப்பிட்ருக்கேன் ரைட்டா? முள்ளு முருங்கை வடைன்னு ஒன்று இருக்குது ரைட்டா. முள்ளு முருங்கை இலை அதை அரைச்சி சாப்பிட்ருப்பீங்க. யாருக்கெல்லாம் இந்த முள்ளு முருங்கை இலையை பற்றி தெரியும்? முள்ளு முருங்கை செடி ரைட்டா. முள்ளு முருங்கை செடியை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? நான் ஆக்சுவலாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 minutes முன்னாடி ஒரு ரீல் பார்க்குறப்ப அதில் வந்துச்சு. முள்ளு முருங்கை இலை யாரையாலும் கேள்விப்பட்டிருக்க? அது எதுக்கு கொடுப்பாங்க? கேள்விப்பட்டிருக்கியா முத நீனு? இல்லை. எஸ் நீங்களும் அதே மாதிரி ஆகலாம். எத்தனை பாட்டு நீ என்ன சாப்டர் மட்டும் மெசேஜ் போடுங்க ரைட்டா. டேய் நான் கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம். கேள்விப்பட்டிருக்கியா முள்ளு முருங்கை இலை? யாரோ ஒருத்தவங்க கோல்டு அம்பிகா இஸ் நோ அபவுட் இட் ரைட்டா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ரைட்டா. முருங்கை செடி தான் தெரியும், முள்ளு முருங்கை தெரியும். முருங்கன்றது ட்ரம்ஸ்டிக், அந்த முருங்கை மரம் சொல்லலை. இது முள்ளு முருங்கன்னு ஒன்று இருக்குது ரைட்டா. அதோட வேர்ஷனில் இன்னொன்று, அதோட ஸ்பீஷிஸ் அதுக்குள்ளே வரப்போம். 19வது சாப்டரா அதில் எடுத்து பார்த்துக்கோ. 19th சாப்டரில் இருக்கு ரைட்டா. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த செடி பார்த்தீங்கன்னா கோல்டு, சளிக்கு நல்லது. அந்த இடத்துல என்ன அப்படின்னா அரைச்சி நம்ம அதை வந்து புழிஞ்சு சாரை குடிக்கிறதோ அல்லது அதை வடையோ அல்லது தோசையோ சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பார்த்திங்க அப்படின்னா இடத்துல இந்த முள்ளு முருங்கை வடைன்னு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் அதெல்லாமே கிடைக்கிது. பச்சை கலரில் இருக்கும், சின்னதாக. அது சாப்பிட்ற டேஸ்ட்டே தெரியாது. அது பாட்டுக்கு கடன்னு உள்ளே போயிட்டே இருக்கும். கோல்டு அதிகமாக இருக்கப்போ அதை சாப்பிடலாம் நம்ம. அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ரைட்டா.
கல்யாண முருங்கையா? ஓகே, அது மேபி ஒரு சில பேரில் கல்யாண முருங்கை இருக்கலாம். ரைட்டா? எஸ் ஜெரோம், கரெக்டா ஜெரோம், எதாண்டாமா. என்னை மீட் பண்ணணும்னா எங்கே மீட் பண்ணணும்? என்னை மீட் பண்ணணும்னா MBSAT எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் வி வில் பி கம்மிங். கவலைப்படாத, எக்ஸாம்லாம் முடியும்ல, பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாத்தி ரெடின்னு ஒரு ஈவெண்ட் வி வில் பி கண்டக்டிங் இட். நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம், நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொருத்தரும் நாங்கள் வரும். ஸோ அப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வரப்போ நீ என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வேதாந்த சென்டர் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நம்மளோட வேதாந்த சென்டர் நிறையா இருக்குது. அந்த சென்டரில் வி வில் மீட். ரைட்டா? ரைட். எத்தனோ பாட்டனி ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அந்தந்த கலாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய நடப்பணிகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு படிக்கிறது தான் எத்தனோ பாட்டனி. ரைட்டா? அதானது எத்தனோ பாட்டனி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. காயின்டு பை ஹேஷ்பர்க். ரைட்டா? ஒன் வேர்டுப்பா, இது ஒரு ஒன் வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இதை சொன்னது அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவம் என்ன? 4 மார்க் கொஷின் இது. இட் ப்ரொவைட்ஸ் ட்ரெடிஷ்னல் யூஸ் ஆஃப் த பிளான்ட். ட்ரெடிஷ்னல் யூஸ் அது கலாச்சார பயன்கள், அதனால் என்ன, அந்த செடியை வச்சு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட்டா? சேலம் வரவா? ஓகே. இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் சர்டன் அன்னோன் அண்ட் நோன் யூஸ்ஃபுல் பிளான்ஸ். தெரியாத தாவரங்களோட பயன்கள் நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, இது சொல்லிக் கொடுக்க போகுது. சரியா? ஓகே, ரைட். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டு, சேலம் டிஸ்ட்ரிக்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வருவோம். சரியா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வர கண்டிப்பாக நம்ம வரலாம். ஓகே, வி ஆல் மீட், ஒரு நாள் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அடுத்த 1 மணி நேரத்தில் we have completed define. இவ்வளோ தான் டிஃபைன் இருக்குது. தூத்துக்குடி, சிவகங்கை, என்ன சிவகங்கைலாம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தானே, நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரியலூர், ஐயோ அரியலூர் ரொம்ப தூரம். தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, பாண்டியில் தான் நம்ம டீம் இருக்காங்க மேக்ஸிமம். ஸ்ராவணி மேம், ஆஷா மேம், யாழ் சார் பாண்டியில் தான் இருக்காங்க. திருவண்ணாமலை, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு எனக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் பெரியும் போட போகிறீங்களா? ஏண்டா அடே விடுங்கடா. சம்மில் ஃபார்முலா மறக்குதா? நான் சொல்லித்தர மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாலாம் மறக்காது. நான் சொல்லித்தர மெத்தட்லாம், நான் ப்ராப்ளம்ஸ் சொல்லி தந்திருக்க மெத்தட்லாம் பார்த்தேன்னா இதுதான் வரும், இப்படி தான் வரும்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா வந்துருக்காது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்காது. வந்துருச்சு, எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துருச்சு. கொடைக்கானல், ஊட்டி வந்தாச்சு, நீலகிரி வந்துருச்சு, கடலூர் வந்தாச்சு, வேலூர், கொடைக்கானல், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் எல்லாம் வந்துருச்சு. என்னப்பா? ஓகே. நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி, கேரளாவா? நிஜமாவே கேரளா? நீ கேரளாவிலேருந்து எதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிற? திருப்பத்தூர், திருவாரூர். இப்போ அதாவது உண்மையிலே அவன் டிஸ்ட்ரிக்ட் அனுப்புகிறானான்னு தெரியல. எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேரையும் கூட அனுப்பிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி கூட ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே. வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்? அது வாட் டைப் கொஷினில் இருக்குது. ரைட்டா? அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாட் டைப் கொஷின் இருக்குல்ல, வாத்து டைப்புன்னு சொல்லலாமா? வாத்து டைப் எங்கே இருக்குது? வாத்து டைப்பு இந்த இருக்குல்ல, வாட்டில் இருக்கும். நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் கொஷினாக இருக்குது புக்கில், எக்கச்சக்கமான கொஷின் வச்சுருக்கோம். ரைட்டா? எக்ஸ்பிளைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அந்த மாதிரி அதில் அந்த டைப்பில் இருக்கும். ரைட்டா? ஜீன் இன்வால்விங்கு, டிஎன்ஏ பேஸ் பேர் டயக்ராம், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் டயக்ராம் கொஷினா? ஓகே. யூசஸ், எதெல்லாம் யூசஸ் பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்ற கொஷினு. அதுக்கப்புறம் வாட்டில் இருக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, ஹார்ட் டிசீஸ், ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷனு, எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், டிஎன்ஏ, F1 F2 ஜென்ரேஷனு. ஸோ நிறைய கொஷின்ஸ் இருக்குது. தட் வி வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பொறுமையாக ஒன்றா ஒரு சாப்டரில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சாப்டரோட யூனிட்டோட போட்டு கொடுத்துட்டேன். நான் யூனிட்டோட போட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே அப்படி தான் போட்டிருக்கேன். வாட் அண்ட் ஒய் எவ்வளோ வாட் கொஷின் இருக்குது பாருங்கள். வாட்டு ஒய்ன்றதில் எவ்வளோ கொஷின் இருக்குது பாருங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிஃபைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஸ் அண்டு டிஃபைன் வி ஹவ் கம்ப்ளீட்டட் இட். ரைட்டா? டிஃப்ரென்ஸும் டிஃபைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட்டா? ஓரளவு எல்லா கொஷினும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்மால் பிரேக் கிடைக்குமா? சாப்பாடு எல்லார் வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சா? டின்னர் எல்லார் வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சா? whether the dinner is ready in everyone's home?
ஆஃப்லைன் சென்டர்லலாம் ஆஃப்லைன் சென்டர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் நீட் ஜெய் தான். நீட் ஜெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ல் நீட் ஜெய்க்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்னா டின்னர் பிரேக் விட்டுருவேன். டின்னர் பிரேக் விட்டேன்னா நீ போய் டின்னர் சாப்பிட்டு நல்லா ஃபுல் எனர்ஜியோடு வரலாம். ஃபுல் எனர்ஜியோடு வந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா நடத்த போகிறேன்? ஃபுல் எனர்ஜியோடு நீ வந்த உடனே ஐ வில் பி டீச்சிங் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். ரைட்டா? நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 ப்ராப்ளம். சாப்டர் 1 ப்ராப்ளம் நீ நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அது வச்சும் நீ செய்யும். ரைட்டா? ஒரு 7 சம் பார்க்குறதுக்கே 1 hour கிட்ட வந்துடும். ரைட்டா? 7 சம்மே உனையா பயங்கரமாக செய்யும். 7 சம்மோ 8 சம்மோ இருக்குது. பிரைட் அகாடமி சேனலில் பார்த்தா இங்கிலீஷ் படிச்சியா? அந்த சேனல்லாம் பழைய சேனல், அதெல்லாம் பல வருடங்களாச்சு. எங்கே ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது? வேர் இஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்? ஒரு செகண்ட்ருங்க. 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம். எஸ், ஏன்னா அதெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்போ இருந்தது அது வேறு. அதெல்லாம் மேரேஜ்க்கு முன்னாடி, பிஃபோர் மேரேஜ். இன்னும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆகலையா? ஓகே, டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஸ்மெல் வருதா? 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போதுமா? ஸ்கூல் மாதிரி என்ன, ஸ்கூலில் வந்து என்ன அப்படின்னா லஞ்ச் பிரேக் 40 minutes அல்லது 35 minutes இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன அப்படின்னா இப்போ டின்னர் பிரேக் அப்படியா? என்ன யூனிட் 14? என்னது யூனிட் 14? நம்ம யூனிட் வைஸ் பார்க்கவே இல்லை. அஞ்சு மணிக்கே சாப்பிட்டீங்களா? 5 மணிக்கு சாப்பிட்டா அது பேர் டின்னர் கிடையாது, அது பேர் ஈவினிங் ஸ்நாக்ஸு. டின்னர்னால் நைட்டு 9 மணிக்கு மேலே அல்லது ஒரு 8 மணிக்கு மேலே சாப்பிட்றது பேர் தான் டின்னர். ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேர் சைட்லேயே என்ன அப்படின்னா டின்னர் படித்து முடிச்சிடும். ஏன்னா டின்னர் படிச்சுட்டு இருக்கப்பே, நான் நடத்திக்கிட்டு இருக்கப்பே பாதி பேர் சைடில் 2 வாய், ஏன்னா இந்த சமைக்கிறப்ப அப்படியே 2 வாயாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, டேஸ்ட் பார்க்குறக்கா. அந்த மாதிரி என்ன அப்படின்னா சாப்பிட்றது. ஏண்டா நீ சாப்பிட்ணும்ல, அதே மாதிரி நானும் சாப்பிட்ணும்ல. நான் வீட்டுக்கு போக முடியாதுல்ல, நான் வாங்கிட்டு தான் சாப்பிட்ணும். அதனால் இரு, நம்ம என்னன்னு பார்த்துட்டு. உனக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது டவுட்ஸு? நெக்ஸ்ட் we are going to start 10th physics problem. சரியா? Okay, we'll start at 9:25 to 9:30, right? நான் சாப்பிட்டு வர லேட்டாக உண்டா, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரணும், அதனால தான். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, என்ன சரி. டேய், நான் போய் சாப்பிட்டு வரேன்டா, அதனால தான்டா சாப்பிட்டுலாம் வந்து சரிக்கடா, கரெக்டாக? ஓகேவா? ரைட். வில் ஸ்டார்ட் அட் 9:30, ரைட்டா? வில் ஸ்டார்ட் அட் 9:30 PM. எனக்கு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தானே, கடகடன்னு முடிச்சிடலாம். அது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் மட்டும்தான் முடிச்சிடலாம். என்ன சாப்பாடுன்னு நான் சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறேன்.
அப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்க, வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம்.
டேய் பசங்களா, ஒரு இதர் யார் யார் இருக்கா? டேய் ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஸோ ஐ எம் கோயிங் டு எண்ட் திஸ் செஷன். சரியா? ஐ எம் ஆடிபிள். See, we are not going to continue this. We will be continuing this problem in the next session. சரியா? இது நம்ம வந்து அடுத்த செஷனில் கண்டினியூ பண்ணலாம். ரைட் நோ ஐ ஹாவ் டு கோ ஒரு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன். ஸோ எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால we will see in the next session. சரியா? ஸோ நம்ம அடுத்ததில் கண்டினியூ பண்ணலாம். we will end this session here. சரியா? இப்போ நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில காரணங்களாக நான் இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும் கொஞ்சம் சீக்கிரம், ஒரு எமர்ஜென்சி. ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ லேட்டர் ஆன். சரியா? நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பெருசாக இல்லை, பார்த்துக்கலாம். சரியா? ரைட், we will see in the next session. Tada, bye bye, see you.